காலையில இருந்து இந்த வெள்ளத்தாய் வரவே காணல. எங்கேயும் ஊரு கண்டும் போயிட்டால என்னமோ. யாராவது இங்க முன்னாடி வந்தா கூப்பிட்டு கதை பேசலான்னு பார்த்தா ஒரு நாளையும் காணும். எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் அடைஞ்சு கிடக்காவளோ. நமக்கு யார் வீட்லயாவது போய் பேசலாம்னா காலெல்லாம் வலிக்குது. பாப்போம் யாராவது கிடைக்காவலான்னு. ஏதோ ப்ளூ கலர்ல நைட்டி போட்டு யாரோ பொறணக்கா இருக்கு. அடே இவா சன்னத்தக்கா மருமுவா. இந்த பிள்ளை பேரு மறந்து போச்சே. இப்போ எப்படி யாருக்கும் கூப்பிட? ஏ இவளே, ஏ சன்னத்தக்கா மருமோளே, என்னாச்சு? ஏன் ஒரு நிமிஷம் கிட்ட வந்துட்டு போயேன். நான் வரேன். என்னாச்சு? கெதியா இருக்கீல? நல்லா இருக்கா மோளோ. நீ நல்லா இருக்கியா? பிள்ளைலாம் நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கா வாச்சி. பிள்ளைலாம் பள்ளியிடம் போயிருக்குவோ? சரி இங்கிட்டு வரவே காணுமே. நீ இப்பதான் வர? ஆமாச்சி, எங்க மாமிக்கு எங்கேயும் போக வர்றதுக்கு முடியல பத்தியில. நான் தான் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. வீட்டுக்குள்ளேயே வேலை சரியா போயிருது. இன்னைக்கு தான் எங்க பெத்தா வீடு வரைக்கும் போவேன்னு போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சன்னத்தக்கா இப்ப நல்லா பேசாலா? எப்படி பேச்செல்லாம் கொடுக்காவோ? சாப்பாடு தான் முன்ன மாதிரி செல்ல மாட்டுக்கு. ஐயா, பிறகு பால் காப்பி எதுவும் குடிப்பாளோ? ஆமா, அந்த பால் காப்பி ஹார்லிக்ஸ்னு இப்படிதான் ஆத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரியா சாப்பிட மாட்டுக்காவோ. மிஞ்சி போனா ஒரு இட்லி அரை இட்லி தான் சாப்பிடுதாவோ. சாப்பாடு முன்ன மாதிரி இல்ல, ரொம்பவே குறைஞ்சிட்டு. அங்கிட்டு இங்கிட்டு நடமாடவும் முடியல. என்னம்மா? ஆமாச்சி, அவளுக்கு மெயின் பிரச்சனையே கால் வாதம் தான். அதான் எங்கனையும் போக முடியாம வீட்டுக்குள்ளேயே இருக்காவோ. நான் அவளை போட்டுட்டு ஒரு பக்கம் போக முடியாம வீட்டு பக்கத்துலயே அங்கனக்குள்ளேயே என்னத்தையும் பார்த்துட்டு அங்கனையே இருக்கேன். சரி பெரிய ஆட்களை பார்க்கல தப்பு இல்லமோ. நீ எந்த அளவுக்கு உன் மாமியால பார்த்துக்கிட்டே அந்த அளவுக்கு உன் பிள்ளைகளுக்கு புண்ணியம். ஆமா, அதான் பார்த்துட்டு இருக்கேன். உன் வீட்டுக்காரையும் போனெல்லாம் போடுவானா வெளிநாட்டுல இருந்து? தினம் போட்டுருவாச்சி. வீடியோ கால் போட்டா உன் அம்மா பாப்பாவோ பிள்ளைகளை பாப்பாவோ. என்ன வாழ்க்கை, என்ன காலம் பூரா அவனுக்கு வெளிநாட்டிலேயே கழியுது. என்ன செய்யாச்சு, ஒவ்வொரு தடையும் வந்துட்டு போகும்போது பிள்ளைகளை அழுவ சொல்ல முடியல. எப்பா போவாதப்பாங்குவோ. அவளுக்கு இங்கன கூட எதுவும் வேலை பார்க்கணுக்கும் முடிய மாட்டுக்கு. வெளிநாட்டுல தான் வேலை சரி வருதுங்காவோ. ஆமா, பிற என்னம்மா செய்ய? அவன் ஆம்பளை போய் உழைச்சாத்தானே குடும்பம் நடக்கும். ஆமா, வருஷ காலம் வெளிநாட்டுல போய் கிடக்காத. இப்படி உழைச்சி என்னத்தை கண்டோம்? பிள்ளைகளும் எப்போ பார்த்தாலும் அப்பா எப்போ வரும்னு தான் கேட்டுட்டு கிடக்குவோம். அது எப்போ வருவோம்மா? இப்பக்குள்ள வார மாதிரி இல்லாச்சி. போய் இப்போ ஒரு 6 மாசம் தான் ஆகுது. 2 வருஷம் கழிச்சு தானே வருவாவ. இன்னும் 1.5 வருஷம் ஆகும் வரதுக்கு. என்ன மைமுனக்கா வாங்களேன். வாரம் சின்ன பொண்ணு, எங்க பெத்தாட்டுக்கு போறேன். ஆச்சி கூப்பிட்டாவலன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆச்சியா? அவ இப்படித்தான் டைம் பாஸ்க்கு யாரையாவது கூப்பிட்டு பேசிக்கிட்டு போவோ. இன்னைக்கு நீங்க சிக்கிட்டியே போல. என்ன யோ, நேர பக்கத்துக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பாத்தியோ? சன்னத்தக்கா பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. அவ மருமோட்டா அவ எப்படி இருக்கான்னு கேப்பமேனு கூப்பிட்டேன். அப்படியா தே? தெரியாமலாம் சொல்லிட்டேன். ஆமா, நீ சின்ன பப்பா தெரியாம பேசிட்ட. பாருமா, நான் உங்ககிட்ட எவ்வளவு அக்கறையா விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். நேர பக்கத்துக்கு கூப்பிட்டு பேசணும்னு சொல்லுதா பேரு? சும்மா விளையாட்டுக்கு பேசாச்சி. சின்ன பொண்ணு எப்பவுமே இப்படித்தான் பேசுவா. இதுக்கு பேரு விளையாட்டு இல்லமாலோ, இதெல்லாம் திமிரு கொழுப்பு எடுத்து போய் பேசுதா. சரி, ரெண்டையும் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் வாரம். என்னாச்சு நேராவது? சின்ன பொண்ணு போயிட்டு வரேன். ஏம்கா மத்தியானம் பொங்கிட்டேன், சாப்பிட்டு போங்களேன். அப்படியா? என்ன பொங்குனா? என்னத்த வைக்க? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைல சாம்பாரை போட்டு ஒரு அவரைக்காய் பொரியல வச்சிருக்கேன். வாங்கினேன். இருக்கட்டும் சின்ன பொண்ணு, நீ கேட்டதே சாப்பிட்டனக்கா தான் இருக்கு. நான் இப்பதான் ரசம் வச்சு கருவாடு பொரிச்சு சாப்பிட்டுட்டு வரேன். அப்பா, உங்க வீட்டுல ருசியான சாப்பாடு போல என்ன இன்னைக்கு? ஆமா, வேணா வாயேன் சாப்பிட. சாயங்காலமா வரேன். என்னக்கா? சரி வா. சரி அச்சி, நான் போயிட்டு வரேன்னு. பார்த்து போயிட்டு வாமோ. சன்னத்தை கட்ட நான் கேட்டோம்னு சொல்லி. என்ன? சரி அச்சி சொல்லி. எவ்வளே, நான் அந்த பிள்ளைகிட்ட எவ்வளவு அக்கறையா பேசிக்கிட்டு இருக்கேன். வந்து நீ என்ன கேவலப்படுத்த மாதிரி பேச? இதுல என்னத்தே கேவலம் இருக்கு? உள்ளதை உள்ளபடி சொல்றதுல என்ன இருக்கு? அந்த அக்காவுக்கும் தெரியும் நீங்க நேர போக்கு தான் கூப்பிட்டு பேசியன்னு. அது சொல்ல மாட்டுக்கு நான் சொல்லிட்டேன். அப்படித்தான். சோறு பொங்கி முடிச்சிட்டியோ? ஆமாத்தே, முடிஞ்சது. சாம்பார் வச்சு அவரைக்காய் பொரியல் வச்சு வெண்டைக்காய் பச்சடி வைக்க சொன்னோம்ல உன்னிய. பச்சடியா? எத்தே, அவரைக்காய் பொரியல நல்லாதான் இருக்கு. அது வச்சு சாப்பிட்டுக்கிடலாம்ல. நான் சொன்னதை செய். பிற வெண்டைக்காய் என்ன தூரையா போட? எத்தே, ஏன் தூர போட போறோம்? ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சோம்னா நாளைக்கு புளிக்குழம்பு வைக்கையில வெண்டைக்காய் போட்டு வச்சுக்கிடலாம்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வச்ச அவரைக்காய் எனக்கு ரொம்ப சவச்சு முழுங்க முடியாது. என் அவனுக்கு அவரைக்காய் பொரியல் பிடிக்கும்னா வைக்க சொன்னேன். எனக்கு பச்சடி வச்சாதான் சாப்பிட முடியும். போய் பச்சடி வைக்க பாரு. எத்தே, இப்பதான் அடுப்படி வேலை முடிஞ்சது. நிம்மதியா வெளியில வரேன். அதுக்குள்ள மறுபடியும் உள்ள போய் வேலை பார்க்க சொல்லுதிய. இவ்வளவு ஒரு 2 வகை கறி வச்சு குழம்பு வைக்க என்ன பாடு? என்ன விறவடுப்புலயே சோறு பொங்குதே? நாங்கெல்லாம் அந்த காலத்துல விறவடுப்புலயே 3-4 கறி வச்சு சாப்பிட்டோம். உங்களுக்கு அன்னைக்கு ஒரு வேலை இல்லத்தே. எப்ப பார்த்தாலும் அடுப்புலயே கிடந்தியா, அதனால செஞ்சு தின்னுட்டு கிடந்தியா. நாங்க இன்னைக்கு அப்படியா? நீ அப்படி என்ன கலெக்டர் பார்க்க கொஞ்சம் சொல்லு பாப்போம். எத்தே, வாட்ஸ்அப்ல என்ன ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு தினம் பார்க்கணும். அது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா தே? அது என்ன வேலை? அந்த வேலைக்கு மாசம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பளம் உண்டு தெரியுமா தே? இது 2000 ரூபாய் சம்பளம் உண்டா? ஆமா தே, உங்களுக்கு விவரமே தெரிய மாட்டுக்கு. அந்த காசுல தான் நான் அப்பப்போ எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தின்னுக்கிட்டேன். எனக்கு சேலை துணிமணி எடுத்துக்கிட்டேன். உங்க மாவன் காசை நான் வீணாக்கவே மாட்டேன் தே. என்ன சொல்றா இவா? 2000 ரூபாய் சம்பளம் வருதா? நம்பலாமா வேண்டாமா? இருந்தாலும் அந்த பேட்டை ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் நம்பணும். அது சரி, 2000 ரூபாய் சம்பளம்னு சொன்ன உடனே கிளவி வாய மூடிட்டு உட்காந்துருக்கு. பணத்துக்குள்ள பவர் வேற எதுக்குமே கிடையாது. ஒருத்தரை பேச வைக்கனாலும் பணம் தான், ஒருத்தரை வாய மூட வைக்கனாலும் பணம் தான். வாங்க, யார் வேணும்? நாங்க கல்லடக்குறிச்சில இருந்து வரோம். எங்க அண்ணன் மோள இந்த ஊர்ல தான் கட்டி கொடுத்துருக்கு.
இப்போ என் அவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், பத்திரிக்கை கொடுக்குமேன்னு வந்தா வீடு பூட்டி கிடக்கு. அதான் அவ எங்க போயிருக்கா என்ன ஏதுன்னு கேட்போமேன்னு பார்த்தோம். இப்படி முட்டையா சொன்னேன் அப்படின்னே என்ன பேருன்னு சொல்லுங்க. நீ அமைதியா இரு மருமோளே, நான் தான் இருக்கோம்ல, நான் பேசிக்கிடுதேன். சரி தே. உங்க அண்ணம்மாவா பேர் என்னங்க? அவ பேரு சாந்தி. அடே நாலு முடியோட சித்தப்பா சித்தியா? எது 4 முடியா? சின்ன பொண்ணு. அவ வீட்டு ஆள்கிட்டே அந்த பிள்ளைய பத்தி குறைய பேசாத, கூறுகட்டால. சரி தே, ஒன்னும் சொல்ல மாட்டேன். அது ஒண்ணும் இல்ல, சும்மா அவ விளையாட்டுக்கு பேசுவா. எந்த வீடு பூட்டி கிடக்கு நீ? இந்த உங்க வலது கை பக்கம் 4வது வீடு. அடே அதுவா, அது சாந்தி வீடு தான். ஆனா அதான் வாடகைக்கு விட்டுருக்கா, வேற ஒரு பிள்ளை தான் அதுல வாடகைக்கு இருக்கு. ஓ அப்படியா? ஆமா, அந்த பிள்ளை இப்போ ஊருக்கு போயிருக்கு, அதனாலதான் வீட்டுல ஆள் இல்ல. அப்ப சாந்தி எங்க இருக்கா இப்போ? அவளும் இதே தெருதான். இதுல இருந்து என்ன பாத்தீங்கன்னா 4வது வீடை தாண்டி ஒரு குவாடி போகுது, அந்த குவாடிக்குள்ள 2வது வீடு வாங்கியிருக்கா, அங்கதான் இருக்கா இப்போ. சரி சரி, இருந்த வீடு வாடகை விட்டுட்டு வேற வீடு வாங்கியிருக்காளோ? ஆமா ஆமா. ஏத்தே நான் வேணா கொண்டு போய் விட்டுட்டு வரட்டா? நீ ஒண்ணும் போண்டா மருமோல, பெசாட்டி இங்கே இரு. ஏத்தே பாவம்லத்தே, நம்ம ஊருக்கு வந்திருக்காவ, ஒத்தையில அப்படியே என்னன்னு விட, நானும் கூட போய் வழி காட்டிட்டு வரேனே. வேண்டான்ட்டேன். சும்மா இருங்கத்தே, என்ன இருந்தாலும் நம்ம சாந்தி அக்கா சொந்தக்காரவோ. இன்னைக்கு அவளை அப்படி தனியா விட்டோம்னா நாளைக்கு சாந்தி அக்கா என்கிட்ட எல்லாம் சண்டைக்கு வரவோ, எங்க சித்தப்பாவையும் சித்தியும் கொண்டு வந்து எங்க வீட்டுல விட்டுருக்கலாம்ல, ஒத்தையில விட்டுட்டியான்னு கேட்பாவோ. வாங்க சித்தி சித்தப்பு, நான் கொண்டு போய் சாந்தி அக்கா வீட்டுல விடுவேன். சரிம்மா, ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் என்ன நன்றி சொல்லிக்கிட்டு, நானும் சாந்தி அக்காவும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, கிட்டத்தட்ட நாங்க ஒன்னா பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி. இதெல்லாம் ஒரு விஷயமா? வாங்க போவோம். வாரேன்னம்மா. பார்த்து போயிட்டு வாங்க. அறிவு கிட்டவா, எங்கேயா சாலப்படணும் இவளுக்கு. வீட்டுல கிடந்து அந்த வெண்டைக்காயை நறுக்கி பச்சடி வைக்க சொல்லிடுவாங்கக்காண்டியே ஓடிட்டா. எப்போ எந்த நேரத்துல எவா வீட்டுக்கு ஓடலாம், கதை பேசலாம்லாம் தெரியுதா? வந்து வாச்சிருக்கா பாரு எனக்குன்னு. ஏங்க என்ன? நான் கவலையா உட்காந்துருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்கல. எதுக்கு கேட்கணும்? நீ எவா குடியவாது கெடுக்கன்னு நினைச்சிருப்ப, அது நடக்காம போயிருக்கும், அதான் இப்படி உட்கார்ந்துருக்க. இதுல நான் கேட்க வேற செய்யணுமா உன்ட்ட? அம்மா, நான் தான் குடிய கெடுத்துட்டு தெரியல அன்னைக்கு. பேச வேண்டியதான். உங்க ஆத்தால போல கோல் சொல்லி எவனுமே கிடையாது. உங்க தங்கச்சிக்காரி ஊரே மிஞ்சிருவா. நீங்க என்னைய சொல்ல வேண்டியதான். இங்க பாரு, தேவையில்லாம என் குடும்பத்து ஆட்க பத்தி எல்லாம் பேச வேலை வச்சுக்கிடாத. நீங்க மட்டும் என்ன கேவலமா பேசுவியா? அப்ப என்னைய பேசு, முடிஞ்சா அடிச்சு கொள்ளு, நான் அப்படினாலும் போய் சேருதேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம எங்க அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் பேச வேலை வச்சுக்கிடாது சொல்லிட்டேன். நான் ஏன் உங்களை அடிச்சு கொள்ளுவானே? அந்த பாவம் எனக்கு வேண்டாம். நீங்களே என்ன அடிச்சு கொண்டுருங்க, அப்படியே நான் போய் சேர்ந்துருவேன். ஆமா, நான் உன்னைய ஒரு அடி அடிச்சாலும் நீ விட்டு வச்சு பாப்பியாங்கும். ஒரு அடி அடிச்சா 10 அடி அடிச்சானக்கா ஒரே குட்டி கத்தீர் வைப்போம். வேண்டாம், தேவையில்லாம என்ன ஏதாவது சொல்லிட்டே இருக்காதியா. நானே மன வேதனையில இருக்கேன் பாத்துக்கோங்க. 3000 ரூபாய் சட்டைக்கு தொலைச்சிட்டு கவலையில உட்காந்துருக்கேன். நீ கொழுத்து போய் 3000 ரூபாய் சட்டத்துக்கே கொடுத்தனா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? உமக்கெல்லாம் இப்போ உள்ள ட்ரெண்ட பத்தி என்னவே தெரியும்? நீரு கோமனம் கட்டிட்டானே தெரிஞ்சிரு என் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபேண்ட்டும் சட்டையும் வாங்கி கொடுத்து அதையாவது போட்டுட்டு தெரியுது. உங்க குடும்பத்துக்கே துணிமணி நாகரிகம்னா என்னன்னே தெரியாத, அப்புறம் இப்படித்தான் பேசுவீரு. என் குடும்பத்தை பத்தியோ என்னைய பத்தியோ ஏதாவது தேவையில்லாம பேசுன அவ்வளவுதான் பாத்துக்கோ உனக்கு. என்ன மப்பளர் தானே பேசிட்டு இருக்கே அடிக்கிறீரு? உன் குடும்பம் என்ன நல்ல குடும்பமா? நீ மட்டும் தான் அடிப்பியா, எனக்கு அடிக்க தெரியாதோ? 2 வாட்டி அடிச்சிருக்கீரு. உமக்கு மட்டும் கோவமோ? எனக்கு வராதோ? நான் அடிக்க மாட்டேனோ? ஹலோ, யாரு? யாரா இருந்தாலும் உள்ள வாங்க. என்ன நால்முடி? நீதானா? நான் யாரோ எவரோலாம் நினைச்சேன். நினைச்சத பத்தி தப்பு இல்ல நால்முடி, புதுசா தான் 2 பேர் வந்திருக்காவோ. புதுசா வந்திருக்காவளா? யாரு? சாந்தி. சித்தி, சித்தப்பா வாங்க. சும்மா இருக்கீங்களா? நல்லா இருக்க மக்களே, நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் சித்தப்பா. வாங்க அத்தை, வாங்க மாமா. வாரையா, கெதியா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மாமா. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காவளா? எல்லாரும் சௌக்கியம். ஆள் இப்பவும் கல்யாணத்துக்கு பார்த்த மாதிரி அப்படியே ஸ்லிம்மா இருக்கீல. என் மாவா பார்த்து பார்த்து சாப்பாடு கொடுத்து ஆரோக்கியமா வச்சிருக்கா உங்களை. உங்க மவ கிட்ட நான் வாங்குது அடிக்கி இன்னும் உயிரோட இருக்கதே பெரிய விஷயம். உங்க அத்தைய பாருங்க, சும்மா சோத்த பொங்கி போட்டு நீ இப்படி குண்டாக்கி வச்சுட்டா. ஆமா, ஸ்லிம்மா இருந்து இப்ப என்ன செய்ய போறியா? 20 வயசு இளமையா ஊசலாடுது. ஏன் இப்ப கூட எங்க ஊர்ல எனக்கு பொண்ணு தர ரெடியா இருப்பாவோ தெரியுமா? இப்படி ஒரு நடப்பு வேற இருக்கோ? பாத்தியா சாந்தி உங்க ஐயாக்கு நக்கல? ஆமா, சொன்னாலும் சொன்னாக்கள் எங்க சித்தப்பாக்கு என்ன குறை? அது சரி, நீ உங்க சின்னையா விட்டு கொடுப்பியா? பரவாயில்லையா, என் கல்யாணத்தப்பவும் மாமாவத்தையும் எப்படி கிண்டலா பேசிக்கிடுவீங்களோ இன்ன வரைக்கும் அப்படியே இருக்கீல. என்ன செய்ய மாப்பிள்ள, அப்படியேதான் ஓட்ட வேண்டியிருக்கு வாழ்க்கைய. கொஞ்சம் சீரியஸ் ஆனாலும் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது பத்தியெல்லாம். அது என்னவோ உண்மைதான் மாமா. மறுமணம் நம்மால் தான் போல அடி வாங்குறதுல. ஏங்க சும்மா இருங்க. சும்மா விளையாட்டு தானே பேசணும் செல்வி. வந்த நேரத்துல பேசினா தானே உண்டு. நம்ம அடிக்கடியா வந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு நீ மருமோன்ட்ட இப்படியே பேசுவிய? ஏன் மருமவே தலைநாளையில என் வீட்டுக்கு வந்து மருமவே, எங்க அண்ணன் மருமனாலும் ஏன் மருமனாலும் வேற வேறையா? சாந்தி கல்யாணத்துக்குள்ள மருமே என்கிட்ட நல்லா விளையாடுவோம். என்ன மருமனே, நம்ம பேசாத பேச்சா? ஆமா மாமா. சரி சித்தி, சித்தப்பா 2 பேரும் உட்காருங்க. வந்த காலையே நிக்கல. இருக்கம்மா, ஒரு முக்கியமான வேலையா வந்தோம். சரி, ஒரு தாம்பளத்தை எடுத்துட்டு வாங்க சொல்லுதேன். தாம்பளத்தை எடுத்துட்டு வரணுமா? என்ன சொல்றாவ? இருங்கக்கா, நான் போய் எடுத்துட்டு வரேன். நாங்க 4 மணி கொடுங்க. இந்தாங்க சித்தி. ஐயா மருமோனே, நீங்களும் ஒன்னா வந்து நில்லுங்கய்யா. சரி மாமா. சாந்தி, உன் தங்கச்சி ரேணுக்கு
கல்யாணம் முடிவாயிருக்கு. அப்படியே சித்தி? ஆமாம்மா, உனக்கும் மாப்பிள்ளைக்கும் பிள்ளைக்கும் ட்ரெஸ் இதில் வச்சிருக்கோம். கல்யாணத்துக்கு 2-3 நாளுக்கு முன்னாடியே அக்காவும் மாமாவுமா 2 பேருமா சேர்ந்து வந்து நல்ல முறையில் சிறப்பாக நடத்தி தரணும். என்ன? சரி சித்தி. வாங்கிக்கோங்க. சாந்தி, ஐயா மருமோனே சேர்ந்து வாங்கிக்கோங்கய்யா. செல்வி, மர்மனுக்கு சுருள் வச்சியா? அதை எப்படி மறப்பேன், வச்சுட்டேங்க. மர்மோனே, நீங்க தான் எனக்கு மாவே மாதிரி முன்ன வந்து நின்று எல்லாம் நடத்தி தரணும்யா. அவ்வளவுதானே மாமா, நம்ம ரேணு கல்யாணம் நாங்க முன்னாடி நின்று பாத்துக்கிடுதோம். அவ்வளவுதான், அதுதான் வேணும் எனக்கு. சித்தி இருங்க, நான் கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு வரேன். சரி சாந்தி, வச்சுட்டு வா. ஐயா மருமோனே, பேத்தி எப்போ வருவா? ஒரு எட்டு பார்த்துட்டு போக முடியுமா? எப்படி? சாயங்காலம் ஒரு 4:30க்கெல்லாம் வந்துருவாத்த, இருங்க பாத்துட்டு போலாம். ஐயா 4:30 மணி வரைக்கும் இருக்க முடியாது மருமோனே, போயிட்டு வரோம். ஞாயிற்றுக்கிழமை தானே கல்யாணம் வச்சிருக்கு, எல்லா பிள்ளைகளுக்கும் லீவு தான். மறக்காம பேத்தியும் கூட்டு வந்துருங்க. என்ன? சித்தி இருங்க, உலை வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போங்க. வேண்டாமலோ, சோறு வாங்கி சாப்பிடக்கலாம் நேரம்ல, நான் அப்படியே கிளம்புதோம். என்ன சித்தி இத்தனை நாள் கழிச்சு வந்துட்டு உடனே போறோம்யா, சாப்பிடாம கூட? அதுக்கு இல்லம்மா, இன்னொரு நாள் வந்து உட்காந்து சாப்பிட்டு போறோம். இப்போ பத்திரிக்கை கொடுக்க வேலையா வந்திருக்கோம் பத்தியா, இன்னும் நிறைய விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. இருந்தோம்னா அப்படியே இன்னைக்கு ஒரு நாள் வீணா போயிரும். கிட்ட நெருங்கிட்டு பத்தியா கல்யாணம், அதான் கொஞ்சம் சுறுசுறுப்பா போவோமேன்னு பாக்கேன். சரி, இப்ப காப்பியாவது போடுறதே குடிச்சிட்டு போங்க. ஐயா இந்த வெயிலுக்குள்ள காப்பி டீ ஒன்றும் குடிக்க மாதிரி இல்லம்மா, ஒன்றும் வேண்டாம், சும்மா தண்ணி மட்டும் தாமா போதும். அது எப்படி தண்ணி மட்டும் கொடுப்பேன்? நான் வேணா கலர் வாங்கிட்டு வரட்டா சித்தி? சரி, எப்ப கலர் வேணா வாங்கிட்டு வா. ஏன் உன் மனசை கஷ்டப்படுத்திட்டு போவானே. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். இருங்கக்கா, நான் போய் வாங்கிட்டு வரேன். நல்ல பிள்ளை, நல்லா பேசிக்கிட்டே எங்களை கூட்டிட்டு வந்தா. வந்த பிறகு உனக்குள்ள உதவியா இருக்காள. ஆமா சித்தி, இங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போய்க்கிடுவோம் வந்துக்கிடுவோம். நல்ல ஒத்துமையா இருப்பாவோ எல்லாரும். சரி, நீங்க உட்காருங்க. வந்து விட்டு நேரம் ஆகி இப்படி நின்னுகிட்டே பேசிட்டு இருக்கீல, நின்ன காலோடய வீட்டுக்கு போகணும்னு நினைக்கல சித்தி. என் வீட்டுக்கு வந்துட்டு அப்படி இல்லம்மா, நேராவதுன்னு பார்த்தோம். இருங்கப்ப, அதுக்கப்புறம் போலாம். நான் வரட்டும், அது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் மாதிரி இருங்க வீட்டுல. மாமா வாங்க, நம்ம 2 பேரும் அப்படியே பேசிட்டே கொஞ்சம் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வருவோம். சரி மர்மோனே, வாங்க போவோம். இருங்க சித்தி, வாங்க. பிறகு சித்தி, மாப்பிள்ளையெல்லாம் நல்ல இடம் தானா? நல்லா விசாரிச்சேல? எப்படி விசாரிச்சம்மா? நல்ல இடம் தான், நல்ல போனோம். 2 பையங்க, மாப்பிள்ளை தான் மூத்தவர். கவர்மெண்ட் வேலையில இருக்காரு. நல்ல குடும்பம், நம்ம குடும்பத்தை போலவே நல்ல ஒற்றுமையா இருக்காவோ எல்லாரும். பொம்பளையிலும் நல்லா பேச வைக்க இருக்காவோ. உன் மாமியாரா இருக்கட்டும், சின்ன மாமியாரா இருக்கட்டும், எல்லாரும் நல்ல குணமா இருக்காவோ. சரி, நமக்கு குணம் தானே முக்கியம். இப்போ ரேணு எத்தனை படிச்சிருக்கா சித்தி? அவன் இப்போ டிகிரி முடிச்சிருக்காம்மா. சரி சரி, சின்ன பிள்ளையா இருந்தா. நான் 12 படிக்கையில 3-4 படிச்சுட்டு என்ன தலை கட்டதுக்கு ஒடியாருவா. நானும் கெட்டி விடுவேன். அப்ப இருந்தது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா காலம் எப்படி வேகமா ஓடுது. இப்போ கல்யாணமே வந்துட்டு அவளுக்கு. ஆமா, அடிக்கடி நானும் ரேணும் பேசிக்கிடுவோம். சாந்தியக்கா இருந்தா இப்படி சொல்லுவா அப்படி சொல்லுவான்னு அவளும் உன்னைய யோசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே தான் இருப்பா. ஆமா, விளாட்டு பிள்ளையா இருந்தது, இப்போ பெரிய பிள்ளையாகி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு. ஏச்சித்தி, நேரா கல்யாணத்துக்கு கூப்பிட வந்திருக்கீல, நிச்சயதார்த்தம்லாம் வைக்கலையோ? நிச்சயதார்த்தம் பெருசா வைக்கலாம் தான் நினைச்சோம்மா. அதுக்கப்புறம் யோசிச்சோம், ஏதாவது ஒன்று தான் பெருசா வைக்க முடியும். ஒன்று நிச்சயதார்த்தத்தை பெருசா வைக்கணும், இல்லாட்டா கல்யாணத்தை பெருசா வைக்கணும். 2 ஒன்று போல வைக்கணும் நமக்கு முடியாது பத்தியா. காசு பணம்னாலும் கடன் வாங்கி செஞ்சிடலாம்னு வை. ஆள் போல சமாளிக்க நம்மளுக்கு தெம்பு இல்லை. கூட கொஞ்சம் ஆள்வல் வந்தாலும் கூட பார்க்க நம்மகிட்ட ஆள் கிடையாது. அப்படின்ட்டு தான் யோசிச்சு சரின்ட்டு நிச்சயதார்த்தத்தை வந்து பூ வைக்க மாதிரி சிம்பிளா வச்சுட்டேன் வீட்டுக்கு மட்டும். அப்படியா? சரி, பிற என்னைய? ஆமா. பிறகு சித்தி, நகை நட்டெல்லாம் எம்பிட்டு போடுற மாதிரி பேசிருக்கியா தங்கச்சிக்கு? ரொம்ப எல்லாம் இல்லைம்மா, நம்மகிட்டே இப்போ கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. அப்படிங்கிறனால ஒரு 35 பவுண்டு தான் போடுற மாதிரி பேசியிருக்கோம். சரி சரி, அம்பிட்டு தான். பேர என்ன செய்ய? ஏன் அப்பா, சித்திக்காரி ரூபாயில்லன்னு முக்கால் அழுவா. ஒரு பக்கம் அரிசி கூட வழியிலன்னு பேசுவா. இன்னைக்கு 35 பவுண்டு நகை போடுதால அவளுக்கு. இது இவளுக்கு குறைச்சல் வேறையா? சித்தப்பு சரியான ஆள். ரூபாயில்லன்னு அடிச்சுக்கிட்டு கடைசி மவளுக்கு 35 பவுண்டு நகை சேர்த்துட்டாரே. ஏன் கல்யாணத்துக்கு 1 பவுன் சங்கிலி கூட போடலையா 2 பேரும்? 50 ரூபாய்க்கு மொய் செஞ்சுட்டு தின்னுட்டு கிளம்பிட்டாவோ. அவோ மவா நாக்கில் டிகிரி படிக்க வச்சு 35 பவுன் நகையும் போட்டு கட்டி கொடுக்காவோ. சாந்தி, என்ன சித்தி? என்னமோ பழத்தை யோசனையில இருக்கா போல இருக்கு. ஒண்ணு இல்ல சித்தி, கடைக்கு போனவள ஆளை காணுமேனு பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, இந்த வீடு கட்டி இப்ப எத்தனை வருஷம் இருக்கும்? ஐயோ, நம்மள நோட்டுதால உசாரா இருக்கணும். உள்ளதை எதுவுமே சொல்லிடக்கூடாது. வட்ட கந்தடி போட்டே சாச்சிருவா. இந்த வீடா சித்தி இப்பதான் ஒரு லோனை போட்டு வாங்கணும். ஒரு 3 வருஷம் இருக்கும். இன்னும் லோன் அடைவதற்கு எத்தனையோ வருஷங்கள் இருக்கு. என்ன செய்ய, பாடுபட்டு லோன் அடைக்கே சரியா போயிருது. சரி, அங்கிட்டு இருந்த வீடு தானே உன் பழைய வீடு? நம்ம அது இப்போ வச்சிருக்கலாம். இல்ல சித்தி, அதை கொடுத்துட்டு தான் இதை வாங்கியிருக்கோம். கொடுத்துட்டியோ? ஆமா சித்தி, அது சின்ன வீடா இருக்கு பத்தியில, அதான் அதை கொடுத்துட்டு அந்த அன்னைக்கு கூட கொஞ்சம் ரூபா போட்டு லோன் போட்டு தான் இந்த வீடை வாங்கணும். ஐயா அப்படியா? நானும் சித்தப்பாவும் அந்த பழைய வீட்டில் போய் பார்த்தோம். வீடு பூட்டி கிடந்து. அந்த அன்னைக்கு தான் அந்த வளர்ந்த பிள்ளையோட மாமியார்ட்ட போய் கேட்டோம். அப்போ அந்த மாமியார் தான் சொன்னிச்சு, இதுவும் சாந்தி வீடு தான், இந்த வாடகைக்கு விட்டுருக்கா, விட்டுட்டு இந்த கோடிக்குள்ள ஒரு வீடு வாங்கியிருக்கா அப்படின்னு சொன்னாவோ. இந்த கிழவி வேற வார விட்டெல்லாம் இதெல்லாம் எழுதணுமா? சாந்தி வீடு எங்கன்னு கேட்டா அந்த கோடிக்குள்ள ஒரு வீட்டுல இருக்கான்னு சொல்லதோட விடக்கூடாதா? இதை வாடகைக்கு விட்டுருக்கா, அதை வாங்கியிருக்கா, எப்பா எப்பா எல்லாத்தையும் ஒப்பிச்சிருந்தாலுமா. நீ இவ்வளவு வேற சமாளிக்கணுமே. அவ மாமியாருக்கு அந்த அளவுக்கு பெருசா எந்த விவரமும் தெரியாது பாத்துக்கிடுங்க. அது சும்மா அங்கே உட்காந்துக்கிட்டு பாதி விஷயம் தெரிஞ்சு பாதி விஷயம் தெரியாம அறவை கணக்கு எனக்கையா புலம்பிட்டு கிடக்கும். வயசாயிட்டு பத்தியெல்லாம் எதுவுமே சரியா புரிஞ்சுக்கிடாம பேசும். அது சொல்லுத மாதிரி முதல்ல அதை வாடகை விட்டுட்டு இதை வாங்குற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூபா பத்தலை. அந்த அன்னைக்கு அதை கொடுத்துட்டு தான் இதை வாங்கியிருக்கேன். அப்படியா? சரி சரி சரி, நல்லா பெரிய வீடாக வாங்கியிருக்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? நல்லா பெருசாக இருக்க வீடு, அழகா இருக்கு.
ம் போ கண்ணு வச்சுட்டாளா? இப்படி கண்ணு வச்சே தான் எங்க அப்பா அம்மாவும் முன்னேற விடாமலேயே தள்ளிட்டாவோ. இப்போ பத்தா குறைக்கு என் வீட்டுக்கு வந்து தண்டச்சி போட்டு கிடக்கா. இந்த சின்ன பொண்ணு கடைக்கு போய் எம்பிட்டு நேரம் ஆகுது. வெரசலா போயிட்டு வெரசலா வருவான்னு பார்த்தா இன்னும் வரக்காங்கல. சீக்கிரமா வந்தானா கலரை ஊற்றி வாயில ஊத்துறோம்னா குடிச்சிட்டு கிளம்பிடுவோன்னு பார்த்தா எவ்வளோ நேரம் ஆக்கிட்டு கிடக்கா. இந்த சித்திக்காரி உட்காந்துருந்தானா ஒன்று ஒன்றா கிளச்சி கேள்வி கேப்பா. அத்தனைக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணும். சாந்தி என்ன சித்தி மருமனுக்கு வியாபாரம்லாம் நல்ல முறையில் போய்கிட்டு இருக்கா? போகாது சித்தி, என்னத்தையோ பரவாயில்லாம போய்கிட்டு இருக்கு. சரி, சிமெண்ட் கம்பெனி தானே வச்சிருக்காவோ என்ன? ஆமா சித்தி, பெருசா ஒன்றும் லாபம் இல்லை. பியாருக்கு சும்மா சொல்லிக்கிடலாம் அப்படித்தான். சரி சிறுக கட்டி பெருக வாழும் போவோ. சின்ன வேலையா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முன்னேறிட்டா உள்ள. அப்போ இவ்வளோ பெரிய வீடு வாங்குற அளவுக்கு வந்திருக்கா உள்ள. இதே பெரிய விஷயம் தான். ஆமா சித்தி ஆமா. சரி, இனி சேர்த்து வைக்க பூரா பொட்ட பிள்ளைக்கு சேர்த்து நகை எடுக்க பாரு. ஒரு கிராம் இப்போ 7,500 ஆயிட்டு. ஆமா சித்தி, ஏன் கல்யாணத்துக்குள்ள 2,000 தான் இருந்தது. இப்போ பாருங்க 7,500 வந்துட்டேன். இன்னும் 10,000 கூட வருமா? தாராளமா வருமா? ஒரு கிராம் 10,000 கூட ஆகுமா? அதை சொல்லுங்க. என்னைக்கு தங்க விலையெல்லாம் குறைய, என்னைக்கு நம்ம எடுத்து வைக்க? இந்த கடையில சீட்டு இட்டு போட சாந்தி, பொட்டப்புல வச்சிருக்கல. எனக்கெல்லாம் உங்க சித்தப்பா என்னத்தை தந்தாரு? சீட்டு போட்டு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்த்தேன் தங்கச்சிக்கு நகை. ஆம்பளை எல்லாம் இதுல அந்த அளவுக்கு கூறா இருக்க மாட்டாவோ. பொட்டச்சியை நம்ம தான் கொஞ்சம் கூறா சேர்த்து வைக்க பிறக்க இருக்கணும். ஆமா சித்தி, சரியா சொன்னீங்க. சாந்தியக்கா மாச்சிட்டு பண்ணி வாங்கிட்டு வந்துட்டியா? கொண்டா, கிளாஸ்ல ஊத்தி கொண்டாரு. வேண்டாம் நாள் இது ஏற்கனவே ஒரு கிளாஸ் தான் இருக்கும். என்னது சின்ன பொண்ணு, கலர் வாங்கலையோ? கலர் இருந்ததுக்கா கடையில. நான் தான் ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க, ஸ்பெஷலா கொடுங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு அந்த அண்ணன் தூக்கி 2 பாதாம் மில்க் கொடுத்தாவ. ஏப்பி ஏதுல இருவா? ஒரு கலர் பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டில் 10 ரூபா, 2 பாட்டில் 20 ரூபாயோட முடிஞ்சிருமே. இவன் 35 ரூபாய்க்கு பாதாம் மில்க் வாங்கிட்டு வந்திருக்கா. இது 2 அண்ணன் சேர்த்து 70 ரூபாச்சே. சின்ன பொண்ணு துட்டு கொடுத்தா வாங்கினா? இல்லக்கா, உங்க சிட்டையில எழுத சொல்லியிருக்கேன் அந்த அண்ணனை. அதானே, என் சிட்டையில எழுததா இருந்தா 70 ரூபாய்க்கு வாங்குவேன், 100 ரூபாய்க்கு வாங்குவேன். நீ இவளை கடைக்கு அனுப்புனதே தப்பு. முதல்ல என்னன்னே தெரியல கடவுளே. நேரத்துல இருந்தே நேரம் தெரியல எனக்கு. நடக்குது பூரா தப்பாவே நடக்கு. நாங்க சித்தி இம்பிட்டுக்கான வேண்டாமோ, ஒரு சின்ன கிளாஸ்ல ஊத்தி கொண்டா குடிங்க. உங்களுக்காண்டி ஸ்பெஷலா பாதாம் கீர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னமோ இவா காசுல வாங்கின மாதிரி தான் பீத்துவா. குடிங்க, அப்படியே சில்லுன்னு இருக்கும். சித்துங்க. எது சித்தா? அதான் சித்தி, சித்தப்பங்க. வீட்டை சுத்தி பார்க்க போறேன்னு மாமனாரும் மருமகனும் போனாவோ. என்ன செய்தவளோ தெரியல. என்ன எங்களை பத்தி பேச்சு அடிபடுத்து போல? ஆய் 100 வாங்க சித்து. உங்களுக்கு தான் கூல் ட்ரிங்க்ஸா வாங்கி வச்சுட்டு ஆளை காணுமேன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கெல்லாம் வேண்டாமா, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சா எனக்கு பல்லு கூசும். சும்மா இன்னைக்கு ஒரு நாள் அம்மாவா வீட்டுக்கு வந்து குடிக்காமல போவிய? குடிச்சிட்டு போங்க, உட்காருங்க. ஏமா உன் பேரு சின்ன பொண்ணா? ஆமா சித்தியோ. அப்பல பேசிக்கிட்டு இருந்த வீடு தானே உன் வீடு? ஆமா சித்தி. சரி, நீ ஏமாவா கல்யாணத்துக்கு வந்துருன்னா உங்க வீட்டுல போய் நான் பத்திரிக்கை பிடிக்க உங்க மாமியார்ட்ட. நீ உங்க மாமியார் உன் வீட்டுக்காரர் எல்லாரும் வாங்க. சரி சித்தியோ, உங்க விருப்பம். நானும் இப்ப 4 மணி கூட சேர்ந்து கல்யாணத்துக்கு வந்துட்டு போறேன், அவ்வளவுதானே? சரி நல்ல பிள்ளை. நீங்க கூடயே இவ்வளவு நேரம் இருக்கிய, கூட்டிட்டு வந்ததும் இல்லாம. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளை நான் பார்த்ததே கிடையாது. சித்தியோ, நான் நல்ல பிள்ளைன்னு சொன்னீல்ல, அது உண்மைதான். ஆனா நான் இங்க வந்து இப்படி நிக்கிறதுக்கு காரணம் வேற. வேறையா? என்னமா சொல்லியா? ஆமா சித்தியோ, நீங்க வந்தப்பதான் நான் சாம்பார் வச்சு அவரைக்காய் பொரியல் பொரிச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருந்தேன். சரி. என் மாமியார் இருக்காவுல்ல, அவ என்னடானா அவரைக்காய் பொரியல் பத்தாது, வெண்டைக்காய் பச்சடியும் சேர்த்து வையின்ட்டாவோ. சரி. அந்த அன்னைக்கு நான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தானா, அந்த நேரத்துக்கு நீங்க வந்தியல, நல்லதா போச்சுன்னு உங்க பேரத்தையே நானும் ஓடியாந்துட்டேன். இப்ப நான் உடனே வீட்டுக்கு போனோம்னு வைங்களேன், அந்த அன்னைக்கு என் மாமியார் மறுபடியும் என்னைய பச்சடி வைக்க சொன்னாலும் சொல்லிடும். அதுதான் நான் இங்கனே இருந்துட்டு இருக்கேன். நீங்க எங்க இருந்து போனாலும் நான் இங்க இருந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் எங்க வீட்டுக்கு போகணும். அப்படியாம்மா? சரி, நான் கூட எங்களுக்காண்டி தான் வந்து நிக்கணும்னு நினைச்சிட்டேன். உங்களுக்காண்டி உண்டுல சித்தி, மெனக்கட்டு உங்களுக்காண்டி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல. ஆமா, நீ பாசக்கார பிள்ளைதான். சரி ஏமா, பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன் நாமலாம். நீயும் சாந்தி வார அன்னைக்கு அவ கூட சேர்ந்து கல்யாணத்துக்கு வந்துருந்தம்மா. நான் போற வழியில உங்க மாமியார்ட்டையும் பத்திரிக்கை கொடுத்துட்டே போறேன். சரி சித்தி, உங்க விருப்பம். சரியா மருமோனே, போயிட்டு வரோம். நல்ல முறையில கல்யாணத்துக்கு 2-3 நாளுக்கு முன்னாடியே வந்துருங்க என்ன? சரித்த, கண்டிப்பா வந்துருந்தோம். மாற மருமோனே, உடம்பு பாத்துக்கோங்க. சரி மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. நான் வேணா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு வந்து விடட்டா? வேண்டாம், ஏன் நாங்க அங்கிட்டு போய் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிடுவோம். ஏன் போட்டு உங்களுக்கு வீண் அலைச்சல். இதுல என்ன இருக்கு மாமா? எப்பவா தானே வீட்டுக்கு வாரிய, நான் கொண்டு வந்து விடுதேன் வாங்க. இல்லையா மருமோனே, நாங்க ஒரு ஆள் யாராவது வந்திருந்தோம்னா நீங்க கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விடலாம். 2 பேர் வந்திருக்கும் பத்தியில பைக்கிலே போனாலும் 3 பேர் போய்க்கிட முடியாது. நாங்க இங்கே கொஞ்சம் முக்குக்கு போனோம் அப்படின்னா ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிடுவோம். நீங்க சிரமப்பட வேண்டான்னு. சரி, எப்போ பாத்துக்கோங்க. சரி சாந்தி, வாரோன்னு. சரி சித்தி, பார்த்து போயிட்டாங்க. சாந்திமா, போயிட்டு வரணுமா? சரிப்பா, போயிட்டு போன் போடுங்க என்ன? கண்டிப்பா பண்ணுது மக்களே. கல்யாணத்துக்கு 2-3 நாளுக்கு முன்னாடியே நீ வந்து தங்கச்சி கூடயே நின்று அவளை பாத்துக்கிட்டு நின்ன. சரி சித்தப்பா, நான் இல்லாமலா? சரி நான் வாரேன்னு, நல்ல முறையில இருங்க. சரி. இம்மா, போயிட்டு வரோன்னு. சரி சித்தப்பு. விளையாட்டு பிள்ளை. சரி 4 மணி, மணி 2 மணிக்கிட்ட ஆகுது. கண்டிப்பா என் மாமியார் நேரம் சாப்பிட்டுருக்கும். அதனால நானும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு செத்த தூங்குதேன். கரெக்டா? சரி சின்ன பொண்ணு, பார்த்து போயிட்டு வா. அறிவு கிட்டவா 20 ரூபாயில முடியாத செலவுக்கு 70 ரூபாய் எழுத்து விட்டாமா. வெறும் கூமுட்டை, ஒன்னத்துக்கு ஆகமாட்டா. அப்புறம் சாந்தி, என்ன கல்யாணத்துக்கு எப்போ கிளம்பலாம்? கல்யாணத்தன்னைக்கு காலையில இங்க இருந்து கிளம்புதோம். மத்தியானம் மொய் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வரோம்.
என்ன சொல்லியா சாந்தி? ஏன் தமிழ்ல தானே பேசுனேன், புரியலையா இல்லாட்டா காது கேட்கலையா? மாப்பிள்ளை தூர எடுங்க, நான் பேசுறது கேட்கும். அதுக்கு சொல்லல, உன் சொந்த சித்தப்பா மாவா கல்யாணம், சும்மா மத்தியானத்துக்கு போய் மொய் வச்சுட்டு சாப்பிட்டு வருவோன்னு சொல்லுத. கல்யாணத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியாவது போக வேண்டாமா? எதுக்கு போகணும்? என் சித்தப்பனும் சித்திக்காரி என் கல்யாணத்துக்கு எதுவுமே பண்ணல. எங்க அப்பாவும் அம்மாவும் தான் ஒத்தையில கஷ்டப்பட்டாவோ. இவன் அன்னைக்கு எத்தனை பேருக்கு வந்து நின்றுட்டாவோ, நான் இவளுக்கு போய் நிக்கணும்? சின்ன பிள்ளைல எங்க அப்பா எது வாங்கினாலும் எனக்கும் வாங்குவாரு, அதே மாதிரி என் தம்பி பிள்ளைக்குன்னு அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பாரு. ஆனா இந்த ஆளு அவர் பொண்டாட்டி பேச்ச கட்டுட்டு எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டாரு. என் கல்யாணத்துக்கு கூட எங்க அப்பாவால கஷ்டப்பட்டு ரொம்ப நகை போட முடியல, குறையாதான் போட்டு அனுப்புனாவோ. அந்த நேரத்துல இவர் வசதியா தான் இருந்தாரு. அப்படி இருந்து பொண்டாட்டி பேச்ச கட்டுட்டு ஒரு குண்டு மணி தங்க கூட எனக்கு போடலங்க. இன்னைக்கு 35 பவுன்ல மவளுக்கு நகை போடுதாரு. அன்னைக்கு வசதியா தான் இருந்தாரு. எப்போ என் கல்யாணத்தப்போ எங்க சித்தப்பா நல்ல வசதியா தான் இருந்தாரு. ஒரு மோதிரம் போட்டுட்டுமே எனக்கு ஒண்ணு போடல. சரி, அவர் தான் ஒண்ணும் போடண்டாம். எங்க அப்பா கல்யாண செலவுக்கு கொஞ்சம் ரூபா பத்தலன்னு கேட்டாவோ. ரொம்பயும் கூட கேட்கலங்க, ஒரு 20,000 ரூபா தான் கேட்டாவோ. அதுவும் கடனா தான் கேட்டாவோ, சும்மா கேட்கல. இல்ல இப்படி நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுட்டோம், ஒரு 10-20,000 ரூபா கிட்ட கொஞ்சம் தேவைப்படுது, உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் தா, நான் கல்யாணம் முடிஞ்சு 4 மாசத்துல தந்துட்டோம் தான் கேட்டாவோ. ஆனா அந்த சித்தப்பா என்ன சொல்லிட்டா தெரியுமா? நானே வந்து என் பொண்டாட்டி நகையை அடமான வச்சுதான் காலம் கழிக்கம்னே பிராடலந்துட்டாரு. எங்க சித்திக்காரி பேச்ச கட்டுட்டு இப்படி சொல்லிட்டாரு. எங்க கல்யாணத்துக்காக வந்து நிக்க பாக்கும், கழுத்துல அப்படியே கொத்து கொத்தா நகை எள்ளி போட்டு வந்திருக்கா. அந்த சின்ன பிள்ளைக்கு பார்த்தா அவ்வளவுக்கான நகையை போட்டு கொண்டு வந்திருக்காவோ. அப்ப வச்சுக்கிட்டே தானே வஞ்சம் பண்ணிருக்காவோ. இவளுக்கு கல்யாணத்தை வச்சுட்டாவோ அப்படிங்கக்காண்டி நம்ம போய் 2-3 நாளுக்கு முன்னாடியே நின்று எல்லாம் பார்க்கணுமா. என் கல்யாணத்துக்கு எங்க அத்தை, எங்க பெரியம்மா, சித்தி, எங்க அம்மா அப்பா தான் பார்த்தாவோ. இவெல்லாம் எட்டி கூட பார்க்கல, வீட்டுக்குள்ளேயே தின்னுட்டு தூங்கிக்கிட்டா. எல்லாரும் பொங்கி பட்டாலும் அந்த நேரத்துக்கு வருவா, தின்னுட்டு அந்த அன்னைக்கு போயிருவா. இவன் மவனும் லேசுப்பட்டவளா. அந்த பிள்ளையும் பாத்தி அப்படின்னா தலை கட்டணும் வைக்கணும்னா எக்கான்னு தொத்திக்கிட்டே தெரியும். தலையெல்லாம் கட்டி விட்டாச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கு ஒரு கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னா கூட நான் போக மாட்டேன், எங்க அம்மா ஏசுவான்ட்டு போயிருமே. அப்பமே பொல்லாதது இது. வயசெல்லாம் கம்மியா தான் இருக்கும், அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சு வைக்காவோ. ஏன்னா அப்பதானே கல்யாணம் முடிச்சு 10ஆம் மாசம் ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்துட்டு என்னைய மிஞ்ச ஆள் இல்லைன்னு பேசலாம். அதுக்காண்டி சீக்கிரமே மவளை கட்டி கொடுத்து பெரிய மனுஷி ஆக்குதா. அது இத்தனையோண்டு கிடந்த பேவுல அதுக்கு பார்த்தா அதுக்குள்ள கல்யாணம். இதுல பெரிய விஷயம் என்னன்னா கவர்மெண்ட் மாப்பிள்ளையா. எனக்கு அடுத்து பிறந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை. ஏன் தலையில ஆண்டவன் இப்படி படைச்சிட்டானே. ஏன் பண்ணி என்ன தெருமுனையில பிச்சை எடுத்துட்டு இருக்கா? நல்லா தானே இருக்கா? இருந்தாலும் காத்துட்டுனாலும் கவர்மெண்ட் காசுல சம்பாத்தியம் பயமே கிடையாது என்னைக்குனாலும். எனக்கு அப்புறம் பிறந்த கல்யாணம் ஆகி பரவலாம் நல்ல நல்ல வாழ்க்கையா அமைஞ்சு போறாள்வோம். நமக்கு மட்டும் விதியேன்னு அமைஞ்சிட்டேன்னு கவலையா இருக்குங்க. எனக்கும் கவலையா தான் இருக்கு. அப்படியாங்க? பரவாயில்லையே, என் கஷ்டமும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுட்டே. ஆனா என் கஷ்டம் உனக்கு சொன்னாலும் புரியாது. உனக்கு அடுத்து கல்யாணம் ஆறவோ நல்ல கல்யாணம் முடிஞ்சு போறாவலன்னு உனக்கு கவலை. எனக்கு என் கண்ணு முன்னாடி கல்யாணம் முடிச்சவங்களாம் நல்லா தான் இருக்காவோ, நான் மட்டும் தலையெழுத்தேன சீரழி தானே எனக்கு கவலை. என்ன பாத்துட்டே தான் இருக்கியே, அடுத்து பேசவே காணும். அதை ஏன் கேட்க, திரும்ப உன்னையும் பார்க்க முடியாமலே போயிருமோன்னு 2 நாள் கிடந்து நான் அழுதுகிட்டு இருந்தேன். நினைச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. எங்களை விடவா நீங்க அழுதுட்டிய? சரி, அது போயிட்டு போகுது. ஒரு வழியா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாவே இருக்கு. அம்மா, நீ அப்பா கிட்ட பேசுனியா? இப்படி வேற எதுவும் பிரச்சனையா? ஆமாங்க, ஒரு பெரிய பிரச்சனை வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. என்னாச்சு மகா? இதா இருந்தாலும் சொல்லு. அதையாங்க கேக்கிய, தீபாவளி முடிஞ்ச மறுநாள் எங்க அத்தை வீட்டுக்கு வந்தாவோ. அவளுக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிருவேன்னு சும்மா சொல்லுவோ. நான் கூட விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருக்காவோன்னு நினைச்சிட்டு விட்டுட்டு இருந்தேன். எங்க அம்மா இருக்கா பாருங்க, அவளுக்கு இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல விருப்பமே கிடையாது. நானும் நம்ம அம்மா அதுக்கெல்லாம் ஒத்துக்கிடவே மாட்டா. அந்த அத்தை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கும், நாம அதை பத்தி பெருசா கவலைப்பட தேவையில்லைன்னு அப்படியே விட்டுட்டேன். கடைசி இப்ப பாத்தீங்க அப்படின்னா கல்யாண பேச்சு ஆரம்பிக்க அளவுக்கு எல்லாரும் ஒத்துமையா ஒண்ணு சேர்ந்துட்டாவோ. எங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டா. ஐயோ! ஆமாங்க, நான் நினைச்சே பார்க்கல எங்க அம்மா மனசு மாறுவான்னு. எங்க அம்மாவுக்கும் அத்தைக்கும் பிடிக்கவே பிடிக்காது. என்ன ஆனாலும் அந்த வீட்டுக்கு மட்டும் உன்னை கட்டி கொடுக்கவே மாட்டேன்னு எங்க அம்மா சொல்லுவா. இப்ப என்னன்னா அந்த பையன் நல்லா சம்பாதிக்கான், நல்லா ஜாதகம் பொருந்துது அப்படி இப்படின்னு சொல்லி என்னையும் ஒத்துக்கிட சொல்லுதா. நான் முடியவே முடியாதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் எங்க அம்மாட்ட. இந்த அத்தையும் ஆச்சியும் சேர்ந்துதான் ஏதேதோ பேசி எங்க அம்மாவை மாத்திட்டாவோ. நான் எங்க அம்மாவை தான் மழை போல நம்பி இருந்தேன். சரி, இப்ப அம்மா கிட்ட சண்டையா போட்டுட்டு இருக்கா? நேத்தே நான் சண்டை போட்டேன், என்கிட்ட கேட்காம நீ எப்படி முடிவெடுப்ப அப்படி இப்படின்னு. அதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாவோ? எனக்கு எதுவும் தெரியாது, நீ எதனால உங்க அப்பா கிட்ட பேசிக்கணும்னு சொல்லிட்டா. சரி, அப்ப நீ உங்க அப்பா கிட்ட பேசி பாரு. அதான் நானும் நினைக்கேன். ஆனா அப்பா கிட்ட பேசவே ஒரு மாதிரி இருக்கு. எப்பா நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னு எப்படி நான் அப்பா கிட்ட சொல்ல முடியும்? அம்மா கிட்ட சொல்லலாம், ஆனா அம்மா கிட்ட சொல்லுத அளவுல இல்ல என் நிலைமை. நீ அப்பா கிட்ட கொஞ்சம் திக்கி எப்படியாவது சொல்லிரு மகா. இல்லன்னா விடு, நானே எங்க அம்மா கூட்டு நேரா வந்து பேசிடட்டுமா? வேண்டாங்க, நீங்க வந்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா எங்க ஆச்சிக்கு இது பிடிக்காதா, கிடந்து கத்திட்டடப்பா. அப்புறம் அக்கம் பக்கத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிரும், கஷ்டமா போயிடும் அப்பாவுக்கு. அதனால நான் அப்பா கிட்ட எப்படியாவது அமைதியா சொல்லி பார்க்கேன். அப்பாவை மட்டும் கூப்பிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அம்மா ஆச்சிக்கிட்ட எல்லாம் சொல்லி சம்மதம் வாங்க பார்க்கேன். இப்படியாவது பேசி ஒத்துக்க வச்சிரு மகா. எங்க எனக்கு ஒரு டவுட்டு. என்னம்மா? கேளு. அதுக்கு இல்ல, எங்க அப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாவுன்னா என்ன செய்விய? அவளும் தானே, தூக்கிட்டு போய் தாலி கட்டிட வேண்டியதான். எம்மாடி! ஆமா, பிறகு நீ இல்லன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அந்த 2 நாளே நான் அனுபவிச்சிட்டோம்ல. இதுக்கு மேல எனக்கு தாங்க முடியாது. உங்க அப்பாவா இருந்தானா, ஆச்சியா இருந்தானா, அம்மாவா இருந்தானே, நான் வாட்டுக்கு தூக்கிட்டு போய் தாலியை கட்டி என் வீட்டுல கூட்டு போய் உட்கார வச்சிருவேன். அதுக்கு நான் ஒத்துக்கிடணும்ல. என்னடே பசக்குன்னு இப்படி சொல்லிட்ட? பிறகு
இவ வருவாவலாம் தூக்கிட்டு போகலாம் தாலி கட்டவலாம் எங்க அப்பா அப்புறம் என்ன செய்வாவோ? வேணா சொல்லு, உங்க அப்பாவையும் கூடவே தூக்கிட்டு போயிருவோம். நான் அதை சொல்லலண்ணே. எங்க அப்பா நான் இல்லாம கஷ்டப்படுவோம்ல, நம்ம மவ இப்படி நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாவல நினைப்பாவல, அதுக்கு சொன்னேன். அதெல்லாம் என்ன கொஞ்ச நாள் நினைப்பாவோ, அதுக்கடுத்து ஒரு குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னு வையேன், அப்புறம் பேரம் பேத்தி வந்துட்டு அதுக்கு மேல நம்ம வீம்பு பிடிக்க கூடாதுன்னு ஒண்ணு சேர்ந்துருவோம். அம்மாடி எவ்வளவு தூரம் யோசிக்கிய? அம்மா பிறகு யோசிப்போம்ல, நானும் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு அழுதுட்டு இருப்போம்னு நினைச்சியோ? உங்க அப்பா அம்மா சம்மதம் வேணும்னு நினைக்கிறது கூட உனக்காண்டி தான். என் மகா நாளைக்கு அப்பா அம்மாவை நினைச்சு கவலைப்படக்கூடாது, அவங்க சம்மதத்தோட கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் உன்னைய பேச சொல்றது. முழுக்க முழுக்க நீயும் என் கூட சந்தோஷமா இருக்கணும், எதை பத்தியும் கவலைப்படக்கூடாதுங்க ஒரே காரணத்துக்காண்டி மட்டும்தான் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லன்னா இப்பவுமே நீ வாரேன்னு சொல்லி நான் கூட்டு போயிருந்தேன். அம்மா உங்க அளவுக்கு தைரியம்லாம் என்கிட்ட இல்லப்பா. நீங்க சொல்ல மாதிரி சூழ்நிலை எல்லாம் வாழ்க்கையில வந்துடவே கூடாது. எது வந்தா என்ன, நான் உன் கூட இருக்கேன், ஏன் போட்டு கவலைப்படுத? அது சரி. சரி நான் போறேன், நீங்களும் நேரத்தோட வீட்டுக்கு போங்க, அப்பா வந்தாலும் வந்துருவாவோ. போவா? பிறகு வேண்டாமா, இங்கேவா இருக்க போறிய? நீ எங்க இருக்கியோ அங்கேயே நானும் இருந்துக்கிடுவேன். அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்க தானங்க போகுது. அந்த நாள் எப்போ வருமோ அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். பாப்போம் கடவுள் எவ்வளவு சீக்கிரமா சேர்த்து வைக்காருன்னு. இப்ப போயிட்டு வரலாம். பாத்தியா நீ போன்னு துரத்துதல்ல நீ. ஏங்க கடையில வச்சு பேசிட்டு இருக்கோம், இது மத்தியான நேரங்கிறதுனால கூட்டம் ரொம்ப இல்ல. சாயங்காலம் நேரம்லாம் வந்துட்டீங்கன்னா கூட்டம் ரொம்ப இருக்கும். இப்பவுமே அப்பா வந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் பயந்துட்டே தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மகா நீ ஃப்ரீ டைம்ல வேற எங்கேயாவது வரேன்னா சொல்லு, நம்ம வெளியில எங்கேயாவது வச்சு மீட் பண்ணுவோம். யாத்தே நாமலாம் ஒரு பக்கம் வர மாட்டேன். இப்படி சொன்னா எப்படி மகா? பிறகு அந்த அளவுக்குலாம் என்ன தைரியம் இல்லப்பா. இந்த ஊரு சுத்தி சுத்தி எங்க அப்பாக்கு தெரிஞ்ச ஆட்கள் அவ்வளவு பேர் இருக்காவோ. எங்க போனாலும் எங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தாலும் பாத்துருவாங்க. யாராவது பார்த்து எங்க அப்பா கிட்ட சொன்னா என்ன ஆகும்? சரி அப்ப நீ உங்க அப்பா கிட்ட பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரி. முகம் வாடி போயிட்டா அதுக்குள்ள. ஆமா பிறகு நீ போன்னு சொன்னா வாடத்தான் செய்யும். போவாதீங்க அத்தான் இருங்க இருங்கன்னு சொன்னா வேணா முகம் மலர்ந்தாலும் இருக்கும். சொல்லிடுவோம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல வந்து நான் இருப்போம்ல, அப்ப சொல்லுதேன் அத்தான் வேலைக்கு போவாதீங்க வீட்லயே இருங்கன்னு சொல்லுதேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் வீட்லயே இருந்தா வேலை பார்க்க போறேன். ஆமாண்ணா நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல. பாத்தியா 24 மணி நேரமும் உன் கூடவே தான் இருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கார கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமாக்கும். ஆமா சிரிச்சுக்கிட்டே சொல்லுத பத்தியா, கிண்டல் அடிக்கலாம் நீ. இல்லங்க சரி போயிட்டு வாங்க. நம்ம பேசினா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. எனக்கு ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கு. எந்நேரம் அப்பா உள்ள வந்து பாத்துருவாளோன்னு. சரி உனக்காண்டி போயிட்டு வரேன். கரெக்டா? பார்த்து போயிட்டு வாங்க. வண்டியை மெதுவா ஓட்டிட்டு போயிட்டு வரணும்னா. சரிங்க மேடம், இல்ல நீங்க சொல்ல மாதிரியே பண்ணிடுவோம். சரி வாரேன்னா ஞாபகம் இருக்கட்டும், அப்பா கிட்ட சீக்கிரமாவே பேசிடு. கண்டிப்பா இன்னைக்கு நைட்டே பேசிடுறேன். ஓகே பாய். போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. என்ன தம்பி? என்னப்பா சாக்கு? நான் ஒருத்தன் கடையில இருக்கங்கதே உனக்கு மறந்து போயிட்டுலா? என்ன அதாம்ல கஷ்டம் வரும்போது அண்ணனுக்கு போன் போட்டு புலம்ப வேண்டியது, சந்தோஷமாவும் அண்ணன் ஒருத்தன் இருக்கங்கதே மறந்துட்டிய. எவ்வளவு நேரம்ல கடன்னு கூட பார்க்காம 1 மணி நேரமா இருந்து பேசியிருக்க. என்ன சண்டை போட்டுட்டு திரும்ப பேசணுமா? அதான் ரொம்ப நேரம் பேசிட்டோம். அதானே காதலுக்கு கண்ணு மட்டுமா இல்ல நேரமும் இல்ல. எந்த நேரத்தினாலும் லவ் பண்ண வேண்டியது, எவ்வளவு நேரம்னாலும் லவ் பண்ண வேண்டியது. இவ்வளவு பண்ணியல கடையில சிசிடிவி கேமரா இருக்கும்னு கொஞ்சமாவது தோணுச்சா உனக்கு? ஆமா அண்ணனே, என்ன அப்பா அதுல பாத்துருவோம்ல. பதறாத அம்புட்டையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். எப்பா ரொம்ப தேங்க்ஸ்னே. இவ்வளவு பயம் இருக்குல்ல. பயம் அப்படின்னு இல்ல, இருந்தாலும் அது அந்த அளவுக்கு மரியாதையா இருக்காது பத்தியா. இந்த வீடியோ பார்த்துட்டு நீயே பார்க்க வந்தாவனா அந்த பையன் நல்ல பையன் இல்லைன்னு தோணிடக்கூடாது. அது சரி நீங்க சொன்னா அது சரியா தான் இருக்கும் சார். என்ன குமைக்காதண்ணே நீ. சரி விடு, ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டீங்களா எப்படி? ஆமாண்ணே, அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுத. போகும்போது தொங்கி போய் இருந்தது, பேசிட்டு வரும்போது 1000 வாட்ஸ் பல்பிளாடே எரியுது. அப்படியே பளிச்சுன்னு மின்னுத முகம். என்ன சும்மா இருனே. இருக்கம்ல, நானும் சும்மாவே தான் இருக்கேன் 1 மணி நேரமா. போனில்ல அண்ணன் விஷயத்த சொன்னானே, ஒரு கிட்ட அவனை பாப்போம்னு கிடையாது. வந்த உடனே உன் ஆளை பார்க்க போனவன் தான் அவ கூடயே ஐக்கியமாயிட்ட. நானும் இந்த பையன் வந்தானா வரலையான்னு தெரியாம குழம்பி போய் நின்றுகிட்டு இருக்கேன். கடைசியில லேப்டாப்ல பாக்கலன்னு எனக்கு விவரம் தெரியுது. அந்த அன்னைக்கு போய் எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணிட்டு வரேன். என்ன எல்லாத்தையும் பாத்துட்டியோ? சரி அதை விடு, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தியல, அது வரைக்கும் சந்தோஷம். அடுத்து என்ன விவரங்கள்? அவ அப்பா கிட்ட நீ பேச போறியா இல்ல அவ பேச போறாளா? நான் வாரம்னு சொன்னா பயப்படுதானே, அவ ஆச்சு ஏதோ ஏசோவலாம். அதான் அவ அப்பா கிட்ட அவளே பேசிக்கிட்டோம்னு சொல்லிட்டா. சரி இந்த தடவையாவது நேரத்தோட அந்த பிள்ளைய பேச விட்டுட்டு சட்டுப்புட்டுன்னு கல்யாண வேலையை ஆரம்பிக்க வழியே பார்ப்போம் என்ன? சரிண்ணே கண்டிப்பா. போன்ல பேசையில ஒரு தடவை சிரிச்சியால, வந்து அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு வரவும் வார்த்தைக்கு வார்த்தை சிரிச்சுக்கிட்டே தான் பதில் பேசுதான். என்ன சும்மா இருனே.
சரி சரி சீக்கிரம் நீ அம்மா கிட்ட பேசி சம்மதிக்க வை. ஆ சரிண்ணே. இங்க பாரு சாந்தி, நான் சொல்லுதேன்னு நினைக்காத. பத்திரிக்கையில எல்லாம் பேர் போட்டிருக்காவோ, சுருள் வச்சுட்டு போயிருக்காவோ, சவுளி எடுத்து கொடுத்துருக்காவோ. உங்க வீட்டுல உங்க ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் என்ன பிரச்சனையோ அதெல்லாம் இப்ப யோசிக்காத. உன்னைய மவளா மதிச்சு வீடு வரைக்கும் வந்து கொடுத்துட்டு போயிருக்காவுல்ல, உன் கடமையே செய்யி. கல்யாணத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே போவோம். போய் என்ன ஏதுன்னு நின்று பார்த்துட்டு கல்யாணம் முடிஞ்சா அடுத்த நாளே வந்துருவோம். சரிதானா? அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்ல. கல்யாணத்தன்னைக்கு காலையில வீட்டுல இருந்து கிளம்புனா போதும். மத்தியான சாப்பாட்டுக்கு போய் மொய்ய வச்சு சாப்பிட்டுட்டு தான் வரணும். வேற எதுவும் செய்ய தேவை கிடையாது. அப்ப நீ மட்டும் போயிட்டு வா, நான் வரல. ஏன் மாமா மாமான்னு உருகு நீரு பிற வர வேண்டியதானே? எனக்கெல்லாம் உன்னைய மாதிரி நேரத்துக்கு போய் தின்னுட்டு வரதெல்லாம் பிடிக்காது. ஒரு கல்யாண வீடுன்னு போனா ஒரு நாளுக்கு முன்னாடியே போய் நம்மளால முடிஞ்ச ஏதாவது உதவி செஞ்சுட்டு அதுக்கடுத்து அந்த வீட்டுல தின்னுட்டு வந்தாதான் அது நல்லா இருக்குமே. ஒளியா உன்னைய மாதிரி மொய்ய வச்சோம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ட மாதிரிலாம் சாப்பிட முடியாது. அது நல்லாவும் இருக்காது. எனக்கு அது கேவலம். நான் வர முடியாது, நீ மட்டும் போயிட்டு வா. இவெல்லாம் என்ன பிறவியோ, அப்பம் கூட பிறந்த சித்தப்பம் அவ கல்யாணத்துக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கல. ச்சே, இந்த ஆள்கிட்டலாம் நம்ம வீட்டு பேச்ச பேசிக்கவே கூடாது. இவரே நம்ம அடுத்த ஆளாவே நினைச்சிடணும். நம்ம மனசுல உள்ளதெல்லாம் இவர்கிட்ட சொன்னோம் பத்தியா, அதான் நம்ம மேல உள்ள தப்பு. வேற யார்கிட்ட போய் நம்ம மனசுல உள்ளதெல்லாம் புலம்பி தொலையன்னு தெரியலையே. இதுக்குன்னு ஒரு ரோபோட் வச்சுக்கிடணும், எல்லாத்தையும் அதுக்கிட்ட சொல்லி புலம்பிக்கிறதுக்கு. இந்த ஆள் நமக்கு ஆறுதல் சொல்வாரு, நமக்கு ஏத்த மாதிரி பேசுவாருன்னா எப்ப பார்த்தாலும் எனக்கு எதிராக யார் நிக்காவளோ அவளுக்கு கேட்டுதான் பேசுவாரு. நேட்ட காலை என்னைக்கோ நடந்ததை இன்ன வரைக்கும் நினைவுல வச்சுட்டு பகையோட இருக்கா பேரு. இவங்களாம் என்ன மனசே, பொண்டாட்டி மனசையே புரிஞ்சுக்கிட மாட்டேக்கானே. நான் கவலைப்பட்ட ஒரு வார்த்தை ஆறுதலாவது சொல்லலாம்ல. கூட கொஞ்சம் எரியுத நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு போறாரு. என்னமோ நான் கெட்ட வாங்க மாதிரி. அந்தாலும் எப்படி என் கல்யாணத்துக்கு வந்தாரோ அப்படித்தான் நானும் அவர் வீட்டு கல்யாணத்துக்கு போவேன். எனக்கு அடுத்து பிறந்தவா கவர்மெண்ட் மாப்பிளையே கெட்ட போறா. என் அளவுக்கு பெரிய அழகும் கலரும் கூட கிடையாது அந்த பிள்ளை. அதுக்கு வந்த வாழ்வு பாரு. 35 பவுன்ல நகை போடுதாலாம். எனக்கு ஒரு பவுன் போட்டிருக்கலாமே, போடலையா 2 பேரும். அப்ப இம்பிட்டையும் வச்சுக்கிட்டு தானே நடிச்சிருக்காவோ. ஒரேடியா புலம்பி செத்துறாத. ரொம்ப நேரம் புலம்பிக்கிட்டே இருந்தேன்னு வையேன், அப்புறம் பைத்தியம் முடிச்சிட்டு சேலை துணிமணியெல்லாம் கிழிச்சிட்டு ரோட்ல போயிட போற. முதல்ல மத்தவளை பத்தி பொறாமப்படுத்த நிறுத்து. என்ன எனக்கு தெரியும், நீங்க பாங்க. சை, இப்படி ஒரு பிறவிய பார்த்ததே இல்ல. இருந்து புலம்புதால ஒரு பிள்ளைக்கு நல்லது நடக்குது தாங்க முடியாம. முதல்ல நமக்கு இந்த ஆளு காசு பணமா இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒருத்தன் வாச்சிருக்கணும். தலையெழுத்தேன்னு வாச்சிட்டாரே. தூக்கிட்டு போயெல்லாம் தாளிக்கிட்டோவலாம். மகாமா, என்னது தனியா நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கா? மகாமா. எப்பா போயிட்டீங்களோ? ஆமா மக்களே, நீ ஒத்தையா வேலை பார்த்துட்டு இருப்பல, அதான் வந்துட்டேன். ஏன்பா அவசரமா வரைய? கடையில பெருசா கூட்டமே இல்லையா? வேலையும் இல்லைன்னா சும்மா தான் இருக்கேன். அதுக்கு இல்லம்மா, காலையிலேயே ஒண்ணு வர சொல்லிட்டேன் பத்தியா. ரொம்ப நேரம் கடையில இருந்தாலும் எரிச்சலா இருக்கும், அதான் வந்துட்டேன். நீனா வீட்டுக்கு போமா, நான் பாத்துக்கிட்டேன். இருக்கட்டுப்பா, நான் இங்கே இருக்கேன். நீங்க வேணா வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்களேன். வேண்டாமல்ல, நீ வீட்டுக்கு போ. இனி வரேன்டா, இனி நாளைக்கு பாத்துக்கலாம் என்ன? சரிப்பா. இப்ப மத்தியானம் சாப்பிட வரணும்ல நீங்க? இல்லம்மா, நான் ஒரு ஆளை பார்க்க போனேன் பத்தியா, அவங்க கூடயே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டேன் சாப்பிட்டதுக்கு, அதான் உன்னை வீட்டுக்கு போய் சொன்னேன். சரிப்பா, அம்மாட்ட சொல்லிட்டீல்ல? ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்லிட்டு தான் அப்புறம் சாப்பிட்டேன். பிறகு ஏசுவெல்லாம் முன்னாடியே பொங்கி வச்சுட்டோம்னு. ஆமா ஆமா. சரிப்பா, நான் அப்ப வரேன். இப்போ கடையில கூட்டமும் இல்ல, அப்பாவும் நானும் தான் இருக்கோம். வீட்டுக்கு போனா ஆச்சி அம்மாலாம் இருப்பாவோ. இப்பவே அவளை பத்தி அப்பா கிட்ட சொல்லிடுவோமா? அம்மா கடையில வச்சு இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாள. வேற வழி இல்ல, வீட்டுக்கு போனா அம்மா ஆச்சி முன்னாடி பேசிக்கிடவே முடியாது அப்பாட்ட. இன்னைக்குதான் கடையும் ஃப்ரீயா இருக்கு, அப்பாவும் ஃப்ரீயா இருக்காவோ, பேசிடுவோம். எப்பா. என்ன மக்களே? எப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா. கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் பேச வந்திருப்பாளோ? சரி, பிள்ளை என்ன சொன்னாலும் அது என்னன்னு கேட்டுக்கிடணும். கோவப்பட்டுக்கூடாது. சொல்லு மகா. எப்பா, இந்த எப்படி சொல்லன்னு தெரியலப்பா உங்ககிட்ட. எதா இருந்தாலும் அப்பாட்ட சொல்லு மக்களே. நான் சொல்றதை கேட்டு நீங்க கோவப்படக்கூடாது, என்னையும் திட்டக்கூடாது. என்னப்பா என்ன மக்களே இப்படி சொல்லிட்ட? நீ என்ன சொன்னாலும் அப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஒண்ணு இது வரைக்கும் அப்பா ஏதாவது சத்தம் போட்டுருக்கனா? அந்த ஒரு காரணம் தான்ப்பா எனக்கும் உங்ககிட்ட சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு. நீங்க என்னை திட்டாலும் கூட பரவாயில்ல, எதையும் மனசுல வச்சுக்கிட்டு இருந்துடாது. என்னப்பா? என்ன மக்களே, முதல்ல திட்டாதீங்கப்பா, அடுத்து திட்டிருங்கப்பாங்க. என்ன சொல்ல வர? அதுக்கு இல்ல, எனக்கு முறையா உங்ககிட்ட ஒண்ணு சொல்றதுக்கே பயமா இருக்கு. பெத்த தாய் தப்புன்ட்டு எல்லாத்தையுமே சொல்லிடணும் மகாமா. மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க கூடாது. எதா இருந்தாலும் அப்பாட்ட சொல்லு. எப்பா, எனக்கு அத்தை வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போறதுல விருப்பமே இல்லப்பா. ஏமா அப்படி சொல்லுத? அத்தை உங்ககிட்ட நல்லா பேசுதால, அவனே நல்லா வச்சு பாத்துக்கிடுவாமா. பாத்துக்கிடாவப்பா, இருந்தாலும் எனக்கு விருப்பமே இல்லப்பா. எனக்கு அத்தை வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போறதுல துளி கூட விருப்பம் இல்லப்பா. என்னல இப்படி சொல்லிட்ட? உனக்கு அத்தை வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போறது பிடிக்கலையா, இல்லாட்டா அத்தை மவனை பிடிக்கலையா? எனக்கு மொத்தத்துல அவன் மவனையும் பிடிக்கல, அவ வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போறதும் பிடிக்கலப்பா. வேண்டாப்பா. கடவுளே, என் பிள்ளை இப்படி சொல்லிட்டால, என் தங்கச்சிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு வார்த்தை பிள்ளைகிட்ட கேட்டுட்டு சொல்லிருக்கலாமோ? இப்பா, என்ன மக்களே? என்னால உங்களுக்கு ரொம்ப சங்கடம் என்னப்பா? இல்ல மக்களே, அப்பா மேலேயும் தப்பு இருக்குல்ல. அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் எதுனாலும் அத்தைகிட்ட சொல்லியிருக்கணும். சரி, அதை விடு. நம்ம அத்தை தான் நான் சொன்னா புரிஞ்சுக்கிடுவா. வேற எதுவும் உன் மனசுல இருக்கா? அதையுமே சொல்லிருமா.
கடவுளே, நான் சொன்ன உடனே எங்க அப்பா என்னை ஒரு வார்த்தை கூட திட்டாம ஏசாம சரிம்மான்னு சொல்லுதாவ. அவட்ட எப்படி நான் அந்த மாதிரி நான் ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்லுவேன்? ச்சே, அப்பா முகத்தை நிமிர்ந்து பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, எதா இருந்தாலும் சொல்லு மக்களே, அப்பா எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு நீ ஒரே பிள்ளை, உன் விருப்பத்துக்கு மாறா நான் எதுவுமே பண்ணிக்கிட மாட்டேன். எப்பா எனக்கு நான் சொல்லு அம்மாலோ, எதா இருந்தாலும் சொல்லு, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படக்கூடாது. எப்பா எனக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருக்குப்பா. என்னம்மா சொல்லுத? இப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்க முகத்தை பார்த்து சொல்லக்கூட எனக்கு தைரியம் இல்லை. அவர் ரொம்ப நல்லவருப்பா. நீங்க அவர்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். கடவுளே, என் பிள்ளை என்னம்லாமோ சொல்லுதால. அவளை திட்டி அதட்டி பேசவும் எனக்கு மனசு இல்ல, மனசெல்லாம் படபடன்னு வருத. சரி, பிள்ளை சொல்ற மாதிரி நல்ல பையனா இருந்தா கட்டி வைப்போம். நமக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, அவ சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். மகம்மா, சொல்லுங்கப்பா. உன் விருப்பத்துக்கு மாற அப்பா எதுவுமே பண்ண மாட்டேன் மக்களே. எப்பா தேங்க்ஸ்ப்பா. அதெல்லாம் இருக்கட்டும். சரி, அந்த பையன் வீடு எங்க இருக்கு, என்ன வேலை பார்க்கான், என்னங்க அது எல்லாம் தெரியுமா உனக்கு? வேலையை பொறுத்தளவுல வீட்டில இருந்தே வேலை பார்க்காவுன்னு தெரியும்ப்பா. அதுக்கு மேல பெருசா ஒன்றும் டீட்டெயில் நான் கேட்டுக்கல. வீடும் நான் இது வரைக்கும் அவ கூட சேர்ந்து எங்கேயுமே போனதில்ல. பேசினதோட சரி, வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்ன மக்களே இப்படி சொல்லுதா? வீடு வாச என்ன ஏதுன்னெலாம் தெரிய வேண்டாமா? தெரிஞ்சாதானே மேப்படி உள்ள விஷயங்களை பேச முடியும். அது நான் அவட்ட பேசினதோட சரி, மற்றபடி அவ வீடெல்லாம் போய் பார்த்ததில்ல. சரி சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். எந்த பக்கம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஒரு தடவை என் ஃப்ரெண்டு நிச்சயதார்த்தத்துக்கு என்னைய கொண்டு வந்து விட்டியல்லப்பா. ஆமா, முக்குடாதியம்மன் கோயில் தெரு. அந்த தெருவில் தான்ப்பா அவ வீடு பால் காய்ச்சி வந்ததா சொன்னாவோ. என் பார்வைக்கு அந்த தெருவில் போய் அவங்க பேர் சொல்லி விசாரிச்சோம்னாலே நமக்கு வீடு தெரிஞ்சிரும்னு நினைக்கேன். அப்படியா? அப்ப சரி, வா, இப்பவே போய் பார்ப்போம். இப்பவே வா. ஆமா மக்களே, எதா இருந்தாலும் உடனே உடனே தெரிஞ்சுக்கிட்டது நல்லதுல்ல. போய் பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்ககிட்டயும் பேசிட்டு அதுக்கப்புறம் மத்ததை முடிவு பண்ணுவோம். சரியா? சரிப்பா. எப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எங்க நீங்க சொன்ன உடனே கோவப்படுவீங்களோ முடியாதுன்னு சொல்லுவீங்களோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். அப்படிலாம் இருப்பனா மக்களே? அப்பா என்னைக்குனாலும் என் பிள்ளைக்கு எது பிடிக்குமோ அதான் அப்பா செய்வேன், பிடிக்காது என்னைக்குமே செய்ய மாட்டேம்மா. அதே மாதிரி நீ வாழ போற இடம் உனக்கு சரியான இடமா, சரியா இருக்குமான்னு அப்பா பாக்கணும்ல. அதான் போய் வீடு வாசல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட 2 வார்த்தை பேசி பார்ப்போமேன்னு சொல்லுதேன். அந்த பையன் வீட்டுல விஷயம் சொல்லிட்டானா? எல்லாம் தெரியுமா? இல்லப்பா, இங்க நம்ம என்ன முடிவு சொல்லுமோ அதை வச்சேதான் அங்க பேசணும்னு சொல்லிருக்காவ. அப்படியா? சரி, வா, நம்ம போய் இன்னைக்கு பார்த்து பேசிட்டு வந்துருவோம். சரிப்பா. இப்பவே போகணும்னு கூட இல்லப்பா, இன்னொரு நாளும் போய்க்கிடுவோம். இல்ல மக்களே, இப்போ உடனே பார்த்து முடிவு பண்ணி ஆகணும். ஏன்னா அத்தை கிட்ட உண்டு இல்லைன்னு பதில் சொல்லணும். பாத்தியா? சரிப்பா, அப்ப இப்பவே போய் பாத்துருவோம். ஏன் செல்வி, வண்டியை ஒரு தெருவுக்கு முன்னாடியே நிறுத்த சொல்லிட்டா? ஒரு தெரு தண்ணி நடந்து வரதுக்குள்ள எனக்கு முதுக்கெல்லாம் இருக்கு. பிறகு உங்க அண்ணம்மாவா கண்ணு முன்னாடி நம்ம கார்ல போய் இறங்கவா, அவ்வளவுதான். அந்த அன்னைக்கு சுட்டு மலத்திடுவா. அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் யாரு பார்க்க? ஒன்னு இல்லாட்ட ஒண்ணு ஆயிட்டுன்னா என்ன செய்ய முடியும்? அதான் இங்கேயே நிறுத்திட்டு வர சொன்னேன். அவ சடங்கா இருக்கையிலேயே நான் ஒரு சேலை எடுத்தாலே அம்மையும் மோளும் பொறாமப்படுவாள்வோ. இப்போ நான் காரே வாங்கியிருக்கேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அதுவும் போக உங்க அண்ணனுக்கும் அண்ணன் முன்னாடிக்குமே நம்ம கார் வாங்கின விஷயம் தெரியாது. இப்ப கார்ல வந்தாவோன்னு சொல்லி இவ போன் போட்டு சொல்லிட்டா அப்படின்னா அவ அதுக்கு மேல வயிறிடுவாவோ. எந்த கோயில போய் செய்யணும் வைப்பாவனே தெரியாது. எதுனாலும் நம்ம கிட்ட இருந்தாலும் இல்லாத மாதிரியே காட்டிக்கிடணும். அப்பதான் பூமியில நம்மள வாழவே விடுவாள்வோ. எங்க அவளை கட்டி குடுக்கையில வீடு ஒரே ஓட்டு வீடாத்தான் இருந்தது. அது ஒரு ஓட்டு சாய்ப்பு தான். அந்த வீடு பெரிய வீடும் கிடையாது. பார்த்தா அந்த வீடை இப்ப கெட்டிட்டு அதை வாடகை விட்டுட்டு இன்னொரு பெரிய வீடு வேற வாங்கியிருக்காள. நான் அவட்ட கேட்கேன், அந்த வீடை வாடகை விட்டுட்டு தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கியாமா அப்படிங்க. அவ சொல்லுதா, இல்ல சித்தி, அந்த வீடு நான் வித்துட்டேன், அதை கொடுத்துட்டு தான் அங்க வந்திருக்கேன் அப்படின்னு பிராடலக்கா. சரி, அது உண்மையா கூட இருக்கலாம்ல செல்வி. எங்க உண்மையா இருக்க? நம்ம வரையில தான் அந்த பெரிய பொம்பளை சொன்னுச்சுல அந்த வீடை வாடகை விட்டுட்டு இன்னொரு வீடு வாங்கி அங்க இருக்கான்னு. அவளை தெளிவா அந்த வயசாலி சொன்னுச்சே. இவன் நடிக்க நம்மகிட்ட. அவளே நடிக்கானா நான் என்ன குறைஞ்சவளா? நானும் அந்த அன்னைக்கு அப்படியாம்மா சரி சரி நானும் நம்பினவ மாதிரியே நடிச்சுக்கிட்டேன். நல்லா வியாபாரம் இல்லைன்னு ஊருக்கு வந்தா ஒரு பித்தளை செயினை போட்டுட்டு வந்து நீட்டிட்டு போவா. வந்து பார்த்தா ஒண்ணுக்கு 2 வீடு கட்டிலாம் இருக்கா. வீடை பத்தியெல்லாம் எவ்வளவு பெருசா கொட்டார கணக்கால கட்டி வச்சிருக்கா. நல்ல வசதி ஒழுக்கு. அவ தாகாரி. அதான் அவங்க அண்ணன் முன்னாட்டி ஒரே பஞ்சப்பாட்டு தானே பாடுவா. என்கிட்ட இல்ல 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 இல்லன்னு தான் சொல்லுவா. அவ என்ன பார்த்தா வீடு வாசலும் வச்சு நாளை கால் சண்டிக்கு இடமும் வாங்கி வச்சிருக்காவோ. எல்லாம் நடிப்புங்க. நம்மளும் இது மாதிரி நடிக்க கத்துக்கிடணும். ஏற்கனவே நீ நடிச்சுக்கிட்டு தானே இருக்க. இதே அதுக்கு இல்ல, இப்ப நீ தானே சொன்ன அவளே நடிக்கானா அப்புறம் நான் நடிக்க மாட்டேனான்னு கேட்டல, அதுதான் சொன்னேன். ஆமா, பிறகு நண்டு திங்க ஊருக்கு போனா நடுப்பங்க நமக்குன்னு உட்காந்துருணுங்க. உங்க குடும்பத்துல எல்லாரும் நடிச்சு நீட்டிட்டு தெரியல. நான் மட்டும் உண்மையா இருந்து என்ன செய்ய போறேன்? நானும் ஆளுக்கு தக்கப்படி நடிச்சாதான் ஏன் காலம் கழியும். இல்ல நான் உங்களை மாதிரி ஒரு ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஒப்பேத்த முடியுமா? குப்பை கொட்ட முடியுமா? ஆமாம்மா, நீ என்னைய வச்சு குப்பை கொட்ட ரொம்ப கஷ்டம் தான். ஒத்துக்கிட்டா சரி, புரிஞ்சா சரிதான். சரிம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. வருஷம் பூரா போயிட்டு இனி சண்டை போட்டு என்ன போகுது? தயவு செஞ்சு வீட்டுக்கு போற வரைக்கும் கொஞ்சம் சத்தம் இல்லாம வரியா? வண்டி ஓட்டினா டென்ஷன் இல்லாம ஓட்டணும். கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவேன். அது வேற, கல்யாண நேரத்துல கை கால அடிபட்டு கிடந்தா நல்லாவா இருக்கும்? ஏன் வண்டி எங்கே கொண்டு போய் விட்டா எனக்கு மட்டும் தான் அடிபட
என்னமோ அவங்களுக்கு தான் அடிபட போகுது. விட்டா கார்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருவிய போல. பேச்ச பார்த்தா சரியில்லையே. ஏம்மா நான் ஒண்ணுமே சொல்லலம்மா. வீட்டுக்கு போயாச்சு, பத்திரிக்கை கொடுத்தாச்சு, வந்தாச்சு. இனி அடுத்து எங்க போகணும் சொல்லு போவோம். முதல்ல ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து வண்டியை நிறுத்துங்க. வயிறெல்லாம் கியான்னு பசிக்கு சாப்பிட்டு போவோம். அதான் எங்க அண்ணன் பிள்ளை சோறு பொங்கி தாரம்னு சொன்னா நீ வேண்டாம்ட்ட. ஆமா, உங்க அண்ணம்மாவா சொன்ன உடனே நாங்க வட்டச்சம்பளம் போட்டு உட்காந்து தின்னுட்டோம்னு வைங்களேன். ஊருக்கு வந்தா அப்படின்னா ஊரோட எல்லாத்தையும் சொல்லுவா. எங்க சித்தியும் சித்தப்பா வந்தாவோ நான் சோறு பொங்கி போட்டோம்னு 10 வீட்டுக்கு போய் பேசிட்டு வருவா. அந்த கேவலம் எனக்கு இருக்கு. நான் அதுக்கு கடையில மனமா தின்னுட்டு போயிருவேனே. நல்ல ஒரு கடையா பார்த்து நிறுத்துங்க. சாப்பிட்டுட்டு அந்த அன்னைக்கு ஆலங்குளத்துக்கு போய் எங்க அக்கா அம்மாவுக்கு பத்திரிக்கை கொடுக்க போகணும். என் பிள்ளை அடிக்கடி போன் போட்டு தங்கச்சி என்ன செய்தா எதை செய்தான்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. என் வயித்துல பிறக்காம எங்க அக்கா வயித்துல பிறந்திருக்கா, இது மட்டும்தான் பாக்கி. மற்றபடி என் மேலையும் நம்ம பிள்ளை மேலையும் எங்க அக்கா அம்மாவா எவ்வளவு பாசமா இருக்கா தெரியுமா? அவ வீட்டுக்காரரும் எத்தேன்னு உயிரை தான் விடுவாரு. எப்பா என்ன பெருமூச்சு பழமா அடிக்கி? ஒண்ணும் இல்லம்மா. இப்ப எங்க அண்ணன் பிள்ளை வீட்டுக்கு தான் போனோம். அங்கேயும் தான் மர்மமே எத்தனை உன்னைய தாங்கினாரு. அதெல்லாம் உனக்கு தெரியலல்ல? ஆமா, அந்த அன்னைக்கு தாங்கி கிழிச்சிட்டாலும் பெரும் கஞ்சம் போல. இம்புட்டுக்கான வருமானம் வருது, நல்ல முறையில சாப்பிட்டு வச்சு உடம்ப பார்க்கலாம்ல. கஞ்சாட எனக்கா தொங்கிட்டு நிக்காரு. ஊதுனாலே விழுந்துருவாரு போல, அப்படி இருக்காரு. அப்படி என்னத்தை தாங்கிட்டாரு? ஒரு 2 தடவை வாங்கத்தானாரு, இருங்கத்தானாரு. அந்த அன்னைக்கு போறோம்னு சொல்லவும் போங்கத்தான்ட்டாரு. இப்ப ஆலங்குளத்துல போய் எங்க அக்கா அம்மாவா வீட்டுக்கு போறோம்ல, எந்த அளவுக்கு தாங்குதாவுன்னு பாருங்க. பார்க்க தானே போறேன். சரி, அங்க சங்கீதா ஹோட்டல்னு போட்டிருக்கு, போமா. இப்படி சுத்த சைவம்னு போட்டிருக்கு. அதுல வண்டியை நிறுத்துங்க, சாப்பிட்டு போவோம். அன்னைக்கு ரேஷன் கடையில அரிசி போட்டோம்னு எவ்வளவு நேரம் நின்று வாங்கினோம்க்கா. வல்லுசா நல்லா இல்லக்கா அரிசி. ரொம்ப மோசமா கொடுத்துட்டான். வேணா 1 கிலோ இருக்கு எடுத்துட்டு போறீங்களாக்கா? நீங்க மாட்டுக்கு ஏதாவது வச்சு கொடுப்பியா, இல்லாட்டா கோயிலுக்காவது குருணை போட்டுக்கிடுவியா? நான் என்ன செய்ய போறேன் அதை வச்சு? நீ தோசைக்கு போடுறதுக்கு வச்சுக்கிடலாம் இல்லையா? இல்லக்கா, அது ஒன்னுத்துக்குமே சரிபட்டு வராது போல. ரொம்ப மோசமா இருக்கு. சரி, அப்பனா நான் வாங்கிக்கிடுதேன். எனக்கு இப்ப தூக்கிட்டு போக முடியாது. என் வீட்டுக்கார உள்ள வேணா வந்து எடுத்துட்டு வர சொல்றேன். சரிக்கா, என் வீட்டுல உள்ளவரை கொண்டு வந்து அங்க போட சொல்லலாம். அந்த மனுஷன் ஒன்னுத்துக்கும் உதவாம இருக்காரு. நான் என்ன செய்ய? நீ காலையில கூட 500 ரூபா கட்டி என்கிட்ட ஒரே சண்டைக்கா. நான் தரையே மாட்டேன்ட்டேன். அம்மா துட்டுன்னு தானே அரிக்காவோ என் வீட்லயும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி 300 ரூபா வேணும்னு இந்த பேட்டை வாங்கிட்டு போனாவோ. இன்னைக்கு காலையில மறுபடியும் 500 ரூபா வேணுமா? அவ சம்பாத்தியம் பூரா எங்க போதுன்னே தெரிய மாட்டேங்குது. தினமும் வேலைக்கு போறாவோ, சம்பளம் கிடைக்கும். 1 ரூபா வீட்டுக்கு கொடுக்க கிடையாது. மேற்கொண்டு நம்ம வீட்டு செலவுக்கு வச்சிருக்கதையும் ஒட்டு 500 300 கொடுத்துட்டு இருக்கவா? எல்லாம் தண்ணி அடிக்கத்தான். வேற எதுக்கு கேட்காவோ? இவோ நாணயமா அந்த அன்னைக்கு நல்லதுக்கா கேட்காவோ? தெரியாது இவ புத்தி எல்லாம். நான் என் வீட்டுல ஒன்னும் வருஷ காலம் திருந்தாம இப்படித்தான் இருக்கு. என்ன கதையை சொல்ல, நம்ம தலையெழுத்து காலம்பூர் அப்படியே கழியுது பாருங்க. அவர் தான் அப்படி இருக்காருன்னு அந்த பையன் நேரத்துக்கு சாப்பிடாம என் வாட்டுக்கு எங்கேயோ கிளம்பி போயிட்டான். காலையில எந்திரிச்சா ஒரு போன் பேச வேண்டியிருக்கு. நான் பேசினா அந்த அன்னைக்கு நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வரணும் போயிட்டான் பார்த்துக்கோங்க. காலையில இருந்து இன்னும் தீவனம் திங்கல. 11 மணிக்கு எந்திரிச்சா 12 மணிக்கு வெளியில போனா. மணி இப்போ 2 மணிக்கு டாப் போகுது, இன்னும் வர காணும். என்ன செய்ய? புள்ள பிள்ளைகள் சாப்பாடு ஒரு விஷயமாவே நினைக்க மாட்டுக்கோல. இப்ப சாப்பிடுற சாப்பாடு தான் 40-50 வயசுல உடம்புக்கு தெம்பு கொடுக்கும். இப்பவுமே சரியா சாப்பிடல அப்படின்னா அதுக்கப்புறம் சாட்டும் பிரயோஜனம் இல்ல, உடம்புலையும் சேராது. சொன்னா கேக்குவலா? மல்லியா, அவன் மாயன் வந்துட்டான். இதே வாங்க, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தப்பா. இன்னைக்கு தான் மூஞ்சி கொஞ்சம் செழிப்பா இருக்குக்க. 2 நாளா மூஞ்சியே சரியில்லாம இருந்தான். ஏன் என்னன்னு தெரியலையோ? யாரு கண்டா ஒன்னும் சொல்லியும் தலை மாட்டான். இப்பதான் இங்கே போயிட்டு வரையில மூஞ்சில செழிப்பா வச்சாப்பா வாரான். இதே என்ன சிவா, சாப்பிடாம வைக்காம இங்கே போயிட்டியா? உங்க அம்மா புலம்பிக்கிட்டு இருக்கா. சொல்லிட்டாளா? எத்தனை பேர்ட்ட சொன்னாலும் தெரியலையே. ஆமா, போற வரவிட்டெல்லாம் உட்காந்து நான் சொல்ல போறேன். லட்சுமி எத்த வந்தாவோ சித்த நேரம் பேசுவோமே, பேசிக்கிட்டு இருக்கோம். சரிம்மா, நான் ஒன்னும் சொல்லல. உன்னிய பிறவி எத்தே செல்வம் ஊர்ல இருந்து எப்போ வரான்? பொங்கலுக்கு வார மாதிரி சொல்லியிருக்கான். திடீர்னு வாரம்பா சொல்லிட்டு அதுக்கடுத்து எனக்கு லீவு கிடைக்கலமா, வர முடியலம்பா. என்ன செய்தானோ தெரியல. அவன் நம்பர் இருந்தா தாங்க, என்னத்தே போன் போட்டு பேசுதேன். நாங்கிட்டு வந்தது கூட அவனுக்கு தெரியுமான்னு தெரியல. தாரம்பா, எனக்கு அவன் நம்பர் நினைவில்ல. தங்கச்சி தான் டைரியில எழுதி வச்சிருப்பா. இன்னொரு நாள் வரையில தங்கச்சி நம்பர் எழுதி தர சொல்லி கொண்டு வரேன். என்னப்பா? சரி தே. மெட்ராஸ்ல வேலையெல்லாம் ஸ்டடி ஆயிட்டா அவனுக்கு? பரவாயில்லப்பா, ஓரளவுக்கு பெர்மனன்ட் ஆயிட்டு. சரி சரி. மல்லியா, என்ன அங்க குரூப்பா உட்காந்து பேசிட்டு இருக்கியோ? ஆமா, குரூப்பா உட்காந்து பேசாவ. என்ன பட்ட பகல்லே கையில என்னலாமா இருக்கு? இந்த கன்றாவியெல்லாம் சாயந்தரம் தானே குடிச்சிட்டு வருவீரு. இப்ப என்ன பகல்லையே தீட்டு வந்திருக்கீரு? நான் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் இருப்பேன். அதை கேட்க நீ யாரு? ஒரு 500 ரூபாய் புருஷன் கொடுத்தியா நீ காலையில? ஆமா, நாங்க பேங்க் வச்சு நடத்தியே. 500 1000 நீங்க கேட்டோன்னே தூக்கி கொடுக்கணும்ல. கேட்ட புருஷனை என்னெல்லாம் பேசுத நீ? கொஞ்சமாவது மதிக்கியா என்னைய? கத்தாதீரும் மனுஷா. எதனால வீட்டுக்குள்ள வந்து பேசும்? தெருவுல நின்று பேசாதீங்க. போற வாரவெல்லாம் பாத்துட்டு போறாவோ. அப்படித்தான் கத்துவேன். என்னமக்கா, நிறைய பேர்ட்ட கேட்டோம், யாருமே தெரியலங்க. அதான்ப்பா எனக்கும் தெரியல. சிவான்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னாவல. சரி, அப்ப அந்த பையனுக்கு கால் பண்ணி கேட்போமா? சரிப்பா, ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். இரு, நான் ஒரு வாரமா நிறுத்துதேன் பேசுன. இங்க நிறுத்துதேன், கால் பண்ணி கேளுமா. இறங்கி பேசு. ஏன் மல்லியா, சத்தமா கேட்குவேன்னு வந்தேன். என்னாச்சு, சண்டையப்படுத்திய? வாங்க சித்தி, என் தலை எழுத்த பாருங்க. கல்யாண வயசுல மாவே நிக்கான். இப்பவும் இப்படி பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு வந்து நிக்காரு பாருங்க. மகா கால் பண்ணுதா? இப்போ பேச முடியாத, வேற பேசிக்கிடுவோம்.
ஏலே ஐயா இப்படி செய்யலாமாயா? ஏன் கால் கட் பண்ணாத? ஒரு நிமிஷம் எடுத்து பேசிட்டு வைக்கலாம்ல? சே, நமக்காண்டி அப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்காவோ, நமக்கு வீடும் தெரிய மாட்டுக்கு, இவளும் கால் அட்டன் பண்ண மாட்டுக்காவோ, என்ன செய்ய போறனோ தெரியலையே. அப்பா கிட்ட இன்னொரு நாள் வந்து பேசிக்கிடுவோன்னு சொல்லிருமா? எப்பா எங்க பாத்துட்டு இருக்காவோ? எப்பா. என்னம்மாக்கா பேசிட்டியா? இல்லப்பா, அவ போன் அட்டன் பண்ணல. சரி வா, இன்னொரு நாள் வந்து பாத்துக்கலாம். ஏன்பா முகமே சரியில்லை, கோவமா இருக்கீலோ? பாவம் பாவோ, இன்னும் வேலையா தான் இருந்திருப்பாவோ, அதான் போன் எடுக்கல. நான் ஒன்னும் அதுக்கு கோவப்படல மகா. பிறகு அந்த ஒரு குடும்பம் தெரியுது பத்தியா? உன் மவனுக்கே கல்யாணம் முடிக்க வயசு வந்துட்ட, இது என்ன பழக்கம்? இதை விட முடியாதா உனக்கு? நீயா மகா ஒரு மாதிரி நிக்கா? இப்பா அங்க ஒரு ப்ளூ கலர் saree கட்டி நிக்காங்கல்ல, அவங்கதான் இவங்களோட அம்மா. பக்கத்துலயே அவ நிக்கவோ பாருங்க, இதான் அவ வீடுன்னு நினைக்கேன். என்ன மகா சொல்லுத? இந்த குடும்பமா? ஆமாப்பா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன்பா இவ்ளோ கோபப்படுதிய? பிறகு கோபப்படாம இதெல்லாம் ஒரு குடும்பமா? அவ அப்ப என்னடானா பட்ட பகலே தண்ணி அடிச்சிட்டு வாசல்ல வந்து சண்டை போட்டு நிக்கான், அதுவும் கையில சாராய பாட்டிலோட. அவ அம்மாவும் லேசுப்பட்டவா கிடையாது. ஒரு தடவை நானும் அம்மாவும் ராத்திரி சண்டை போட்டு வந்தேன் தெரியுமா? அதுக்கு காரணமே அந்த பொம்பளை தான். கிட்ட நிக்க பேரு ஒரு வயசான கிழவி, அந்த கிழவி அந்த பொம்பளையும் சேர்ந்துதான் அன்னைக்கு ஒரு போலீஸ்காரிட்ட என்னைய மன்னிப்பு கேட்க வச்சுட்டாள்வோ. இப்பா என்னப்பா சொல்லுதிய? ஆமா மகா, இதெல்லாம் ஒரு தரங்கட்ட குடும்பம். இங்க எல்லாம் உன்னைய கட்டி கொடுக்க முடியாது. கிளம்பு, வீட்டுக்கு போவோம். இனி எல்லாம் அந்த பையனை மறந்துரு. இப்ப கொஞ்ச நேரம் சொல்றது கேளுங்கப்பா, அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா, அவங்க அம்மாவும் கூட நல்லவங்க தான்ப்பா. என்ன நல்லவங்களா இருந்தாலும் முதல்ல டீசன்சின்னு இருக்கணும். நம்ம குடும்பத்துல எல்லாம் இப்படி சண்டை போட்டு நீ பாத்திருக்கியா? நடு ரோட்ல மொத்த குடும்பமே நின்னு இப்படி சண்டை போடுது, கையில சாராய பாட்டிலோட. இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்கு? நல்ல வேலை, நான் கும்பிடுத கடவுள் தான் இதெல்லாம் என் கண்ணுல காட்டியிருக்காரு. இனி என்ன ஆனாலும் சரி உன்னை அத்தை மோனு தான் கட்டி வைப்பேன். இந்த பையெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்ல. வா வீட்டை பக்கம் போவோம். இப்ப அப்படி சொல்லாங்கப்பா. மகா, உன் நல்லதுக்கு தான் அப்பா எதுவுமே சொல்லுவேன். ஒழுங்கா என் பேச்ச கேட்டு வந்துரு சொல்லிட்டேன். இந்த குடும்பத்துல நீ வாக்குப்பட்டுன்னு வைக்க, ஒவ்வொரு நாளும் இவங்க போடுற தெருச்சண்டையால நீ கேவலப்பட்டு தான் நிக்கணும். இனி அந்த பையன்கிட்ட இனிமே உங்களுக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிரு. வா போவோம். இப்ப ப்ளீஸ் பா, அவட்ட மட்டும் பேசிட்டு போயிருவோம். மகா, அப்பாவை கோவப்படுத்தி பார்க்காத. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. முதல்ல நீ வா வீட்டுக்கு போவோம். இந்த மாதிரி சண்டை நடக்க இடத்துல கூட நம்மளாம் நிக்க கூடாது. கிளம்பு, வண்டியில ஏறு. எப்பா ஏன்பா இப்படி பண்ணுதியா? வீட்டுக்குள்ள வாங்கப்பா. ஏல, நீயும் என்னை மதிக்கல, உங்க அம்மையும் என்ன மதிக்கல, வீட்டுக்குள்ள வந்து இருக்குல்ல. நான் அப்படி ரோட்டோடய போறேன். மகா, இப்ப அவ நல்லவதான்ப்பா, அவட்ட மட்டுமாவது பேசிட்டு போவோம்ப்பா. நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா மகா? அந்த பையன் மட்டும் நல்லவனா இருந்து பிரயோஜனம் இல்ல. குடும்பமே நல்ல குடும்பமா இருக்கணும். இப்படி குடிச்சிட்டு ரோட்ல சண்டை போடுற குடும்பத்துல உன்னைய கட்டி கொடுக்கவா? நான் முதல்ல ரோட்ல வச்சு இந்த விஷயம்லாம் பேசவே தப்பு. வீட்டுக்கு வா, மத்தத வீட்டுல வச்சு பேசிக்கிடுவோம். காதல் 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 இனித்திடும் நரகமா வலித்திடும் சொர்க்கமா?